திரு கே முருகசாமி அவர்களையும் ஜே தாமஸ் ஞானதுரை அவர்களையும் விழாவிற்கு தலைமை தாங்க மேடைக்கு அழைக்கிறோம். விஜயகுமார் ஆயில் ஸ்டோர் கே ஏ மோகன்ராஜ் அவர்களுக்கு டைம்ஸ் மீடியாஸின் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் வணிகச் செம்மல் விருது, லைன் ஏ ரேவதி அவர்களை சிறந்த சமூக சேவை விருது, லயன்ஸ் கிளப் ஆஃப் சோமனூர் பிரசிடென்ட் 25-26, சு ஆனந்த்குமார் அவர்களுக்கு நித்திலம் விழா அரங்கம் சு ஆனந்த்குமார் அவர்கள் சிறந்த சமூக ஆர்வலர் விருது, சிறந்த சமூக ஆர்வலர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அன்னலட்சுமி கேட்டரிங் சர்வீஸ் எஸ்கே வெங்கடபதி அவர்களுக்கு சிறந்த கேட்டரிங் சர்வீஸ் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அறுசுவை அரசன் விருது பா மணி அவர்களுக்கு ஹோட்டல் விவேகா சாமலாபுரம் பா மணி அவர்களுக்கு அறுசுவை அரசன் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். ஸ்ரீ பாலாஜி சில்க்ஸ் கே நிசாந்த் அவர்களுக்கு சிறந்த ஜவுளி வணிக நிறுவனம் விருது வழங்கப்படுகிறது. சாரல் பேக்ஸ் சண்முக சுந்தரம் என்கிற குட்டி அவர்களுக்கு சிறந்த அடுமனை தேனீரக விருது வழங்கி கௌரவிக்கிறோம். எம் ஸ்கொயர் ஃபோட்டோகிராஃபி மணிரத்னம் மாதேஸ்வரன் அவர்களுக்கு கலையரசன் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். திருமதி கீதா ராமசாமி அவர்களுக்கு சிறந்த எல்ஐசி சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எஸ்எல்எம் கிளினிக் டாக்டர் ரேணுகா அவர்களுக்கு சிறந்த பிசியோதெரபி நிபுணர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். கிரீன் பியூட்டி பார்லர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அன்பரசி அவர்களுக்கு சிறந்த அழகு கலை நிபுணர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்த சிவசக்தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் எம் வேலுச்சாமி அவர்களுக்கு சிறந்த கல்வியாளர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். ஸ்ரீ வினு பில்டர்ஸ் அன்னூர் இன்ஜினியர் பி வினீத் அவர்களுக்கு சிறந்த பொறியாளர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். தமிழக வெற்றிக்கழக செயலாளர் ஸ்ரீ குபேரா பில்டர்ஸ் அவர்களுக்கு சிறந்த பில்டர் விருது, எம் பாலு அவர்களுக்கு சிறந்த பில்டர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ சென்னியாண்டவர் ஜோதிட நிலையம் ஜோதிட சிம்மம் எஸ்ஏ கார்த்திகேயன் அவர்களுக்கு ஜோதிட மாமணி விருது வழங்கி கவனிக்கிறோம். கலைமுருகன் ஃபேப்ரிக்ஸ் ஃப்ளக்ஸ் ஃபிட்டிங் எம் சூர்யா அவர்களுக்கு இளம் தொழில் முனைவோர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திரு எஸ் நடராஜன் அவர்கள் சிறந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. போர் வீரன் சிலம்ப பயிற்சி பள்ளி ஆர் கார்த்திக் அவர்களை சிறந்த சிலம்பம் தற்காப்பு கலை பயிற்சியாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறோம். அமிர்தா மெட்ரிக் ஸ்கூல் சிறந்த பள்ளிக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த விழாவிற்கு எங்களுக்கு அரங்கம் வழங்கி இந்த விழாவை நடத்தி கொடுக்க ஏற்பாடு செய்த கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் திரு ஜே தாமஸ் ஞானதுரை அவர்களுக்கு சிறந்த தொழில் நிறுவனர் விருது, சோமனூர் இம்பாலா பேக்கரி ஸ்வீட்ஸுக்கு எம்ஜேஎஃப் அவர்களுக்கு சிறந்த தொழில் நிறுவனர் விருது, எம்ஜேஎஃப் லயன் டாக்டர் கே முருகசாமி அவர்களுக்கு எஸ்விகேஎம் குரூப் சேர்மன் டாக்டர் கே முருகசாமி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். டைம் மீடியாஸ் வழங்கக்கூடிய கோடை சிறப்பு பட்டிமன்றம். கோடை வெளியே ஒரே வெக்கையாக இருக்கிற நேரத்தில் உங்கள் மனசெல்லாம் குளிர்ந்துருக்கணும், நீங்கள் குளிர்ந்து இந்த மேடையை விட்டு வெளியே போகும்போது மகிழ்ச்சியாக போகணுன்றக்காக இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு. குளிர்ந்த பகுதியை எங்களுக்கு கொடுத்து, அது எல்லோரும் செய்ய மாட்டாங்க. நான் நிறையா கல்லூரியில் போயிருக்கிறேன். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இப்படி ஒரு அரங்கத்தை வழங்கி இந்த டைம் மீடியாஸை உற்சாகப்படுத்தியிருக்கக்கூடிய கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மரியாதைக்குரிய சிஓ மேடம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லி, முதல்வர் அம்மா அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லி மகிழ்கிறோம். இம்பாலா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக் அவங்களுக்கும் பெரிய ஒரு நன்றி. இவ்வளோ ஒரு அமைதியை நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு பயத்தில் ஒரு நடுக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி, இந்த பரீட்சை ரிசல்ட்டுக்கு உட்காந்துருக்க மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் எவ்வளோ மார்க்கோ என்னமோன்ற அளவுக்கு இது ஒரு திகில் பட்டிமன்றம் மாதிரி ஆகிப்போச்சு. பட்டிமன்றம்னா சிரிப்பு இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய ஒவ்வொரு ஆள் முகத்தை பார்க்க எனக்கு பதட்டமும் படபடப்பும் கூடிக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம், பேச்சாளர்களை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு சிரமப்படுவோம். ஆனால் இங்கே எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினை ரொம்ப பெருசாக பாராட்டுறேன். நாங்கள் 5 பேரும் 8:45 வந்து இப்படி உட்காந்த வாடிய முகத்தோடு எங்களை பார்த்துட்டு சிவ மேடம் வந்து கேட்டாங்க, என்ன சார் இப்படி டல்லாக இருக்கீங்க? ஆமாம் சார், ஆடியன்ஸு 5 பேர் தான் வந்திருக்காங்க மேடம் அப்படின்னு. 5 பேரா? யாரை சொல்கிறீங்க? எங்கள் 5 பேர் தான் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே வரலைன்ற அர்த்தம். உடனே எங்கள் மேலே ஈவு இறக்கப்பட்டு
இந்த ஸ்டூடெண்ட்லாம் வலுக்கட்டாயமாக அடித்து இழுத்துட்டு வந்து உள்ள உட்கார வச்சு, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வேலை. மேடம் இது சின்ன ஒர்க் இருக்குது, எந்த ஒர்க்காக இருந்தாலும் உள்ளே போங்க உள்ளே போங்க, இன்றைக்கி நீங்கள் பட்டிமன்றத்தை கேட்கல, எல்லாருக்கும் 5 மார்க் குறைச்சிருவோம் அப்படின்னு அடித்து இழுத்துட்டு வந்து ஆடியன்ஸை இப்படி ஒரு குடும்ப பட்டிமன்றம் மாதிரி நாங்கள் ஆகிட்டோம். இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிரம்ப விருதுகளை பெற்றாங்க. அந்த விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பில். எதுக்காக இந்த விருது அப்படின்னா, இன்னும் நீங்கள் வேகமாக இயங்கணும், வேகமாக உங்களுடைய ஓட்டத்தை கூட்டணுன்றக்காக உங்களுக்கு ஒரு தூண்டுதல், உங்களுக்கு ஒரு டானிக். உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவோர் மட்டும்தான். இன்றைக்கி டைம் மீடியாஸு இன்றைக்கி நிறையா தொழிலதிபர்களை வெவ்வேறு துறையில் சாதித்தவர்களை இந்த மேடைக்கு அழைத்து உற்சாகப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் நிரம்ப விருதுகளை வாங்க வேண்டும். இங்கே விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, யாரும் விருதுகள் வாங்கவில்லை. என் கையை பார்த்தா உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியும். இதுதான் விஷயம். அழகாக இருக்குது மேடைன்னா இப்படி இருக்கணும். சில மேடைகள் ஏன் போனோம்னு சொல்லி 7 ஜென்மத்து உட்காந்து வருத்தப்படுற மாதிரி சலசலப்பு, ஏதாவது ஒரு பிரளயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாரும் என்னையவே பார்க்குறீங்க, எப்போ தான் ஜோக்கு சொல்ல போகிறான்னு பார்ப்ப முடியும். அதெல்லாம் 20 வருஷம் சொல்லாத இன்னைக்கா சொல்ல போகிறேன், நீ சும்மா இரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலம் நல்லா இருக்குது. ஏன்னா மேடை வந்து சில மேடைக்கெலாம் ஏன் போனோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி சேலம் போயிருக்கேன், ஒரு ஆள் மேடைக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய சால்வே 2.25 அடி நீளத்துக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்கள் நம்முடைய ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து அழகான ஒரு பொன்னாடை பொருத்தி மாலை, அவர் வாழ்நாள் சாதனை விருது வாங்கினதோடு இல்லாமல் நம்ம ஒரு ஆளுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி, இதெல்லாம் பிரதாசாரன் பாராட்டு. இப்படி பாராட்டு இருந்தால் தான். அன்றைக்கி ஒரு ஆள் மாலை போட்டாருன்னே எங்கள் மதுரை பக்கம், பெரிய மாலை. அவர் போட்டுட்டு போன பின்னாடி சின்ன ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மல்லிகைப்பூ மாடையில் மல்லிகைப்பூ வாடை தானே அடிக்கணும், என்ன இது ஒரு பாடி ஸ்ப்ரே வாடை அடிக்குதே. உண்மையில பார்த்தா பாடியிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்புறமெல்லாம் பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்களா, எப்படி நகைச்சுவை உருவாக்கும்னு எங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து அவர் தானால தான் அவங்க பெரியவங்களா உயர்ந்திருக்காங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கவங்களா நாங்கள் வாழ்த்தணும் சார். ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, பாராட்டுதல் மட்டும் அவ்வளோ அழகான விஷயம். நீங்கள் எவரெஸ்டாக உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்டாக வாழ்ந்தால் மட்டுமே சாதனையாளர் விருதை வாங்க முடியும் என்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த விருது வாங்கினவங்களை நாங்கள் பாராட்டுறோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க, கொஞ்சம் மூச்சடைக்கி தம்மடைக்கி ஒரு 40 நிமிஷம் கடகடன்னு நாங்கள் நகைச்சுவையில் சொல்லிவிட்டு மடப்படன்னு ஊருக்கு போயிடுவோம். அது இதுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடக்கூடாது. அதே போல் நல்லா யார் சிரிக்கிறீங்களோ உங்களை தான் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதனால்தான் புத்தனைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேமரா கரெக்டுன்னு பின்னாடி ஓடியாந்துடும். டக்கு டக்கு தேவையான இடத்துல சிரிக்கணும். நாங்கள் ஒரு எமோஷனலாக ஒரு சோகமாக ஒரு விஷயம் சொல்லும்போது விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, கேமராவே பயந்து. அதனால் இந்த மேடை உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான மேடையாக அமையும். அதுதான் இன்றைக்கி அவசியம். பாசிட்டிவான விஷயந்தான் ஒரு மனுஷனுக்கு அவசியம். நெகட்டிவ் புறம் ஒருவன் பாசிட்டிவாக மாத்திரம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னா நெகட்டிவ், சங்கு முழங்கியது பாசிட்டிவ். ஒரே தான், ஒரே பொருள் தான், அதை நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து. சட்டையில் ஒரு சின்ன கரும்புள்ளி, ஐயோ சட்டையில் ஒரு கரும்புள்ளி இருக்கே அப்படின்னு வருத்தப்படுற விட கரும்புள்ளியை சுற்றி இவ்வளோ வெண்மை இருக்கேன்னு பெருமைப்படும். அது நினச்சிட்டா சந்தோஷம். இப்போ போய்கிட்டு இருக்கோம், காக்கா ஒரு எச்சம் போட்டுருக்கு சட்டையில், ஐயோண்டு ஒரு மாதிரி வெறுப்பாகிற விட நல்ல வேலைக்கு யானைக்கு பறக்கிற சக்தி இல்லையேன்னு நினச்சி பெருமைப்படும். ஆக கொரோனா டயத்தில் கூட சார் இப்படி 2 வருஷம் 4 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு, கொரோனா வந்து பாடாப்படுத்திருச்சுன்னு வேதனைப்படுறமே, அதை யார் ஒருத்தன் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டான். கணவன் மனைவி பேசி மகிழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு. 2 வருஷம் குழந்தை என்ன படிக்கிறான், எவ்வளோ மார்க் எடுக்கு, என்னம்மா ட்ராயிங் பண்ணுறான் பார்த்து ரசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. வீட்டில் மனைவி கிச்சனில் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஏன்னா 58 வயசில் ஒரு ஆசிரியர் ரிட்டையர் ஆகிறார், 60 வயசில் ஒரு வக்கீல், 65 வயசில் நினைக்கிறேன் ஜட்ஜே ரிட்டையர் ஆகிறார். ஆனால் எத்தனை வயசானாலும் ரிட்டையர் ஆகாமல் இருக்கிற ஒரு பொறுப்பு பெண்களுடைய சமையலறை பொறுப்பு.
அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு நினச்சிருக்குமா? நான் கொரோனா காலத்தில் இத்தனை நெகட்டிவ்க்குள்ளே பாசிட்டிவான ஒரு ஆளை பார்த்தேன். கொத்து கொத்தாக மாட்டிக்கிறாங்க. அங்கே இங்கே 400 300 ஒருத்தன் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே 200 பேர்னு அவனே விழுந்துட்டேன் 201. இதுக்கிடையில் ஒருத்தன் பாசிட்டிவாக இருந்தான் சார். தன்னுடைய ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா அப்படி. ஆனால் அவன் கொஞ்சம் அவன்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் சார். இதை பற்றி அவன் கவலைப்படல. பார்த்தீங்களா, நீங்கள் அடுத்தவருக்கு பிடித்தது மாதிரி வாழ்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க சார். அது போல் சார் எனக்கு நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்ட்டு அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாலே போதும் சார். அதுக்கு தான் இந்த மேடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது. காரணம், ஒரு நிமிஷம் சிரித்தாலே ஒரு சொல் ரத்தம் ஊறும்னு மருத்துவர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 50 நிமிஷம் 1 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க. ரத்தம் கொப்போன்னு ஊறி குண்டக்க மண்டக்க அது வழி மூக்கு வழியெல்லாம் ஒழுகுனாலும் ஒழுகிடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆள் நகைச்சுவை கட்டப்பையில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவரெல்லாம் அந்த மேடம்லாம் அன்னபாரதி மேடம்லாம் வரும்போது லிஃப்ட்டு 2 ஜோக்கு கீழே விழுந்து லிஃப்ட்டுக்குள்ளே சிக்கி கத்துது, என்ன விடு போங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பூரா கட்டப்பையில் தாங்க முடியாமல் கொண்டு வந்து மேடையில் கொட்டி விட்டு இங்கிட்டலாம் ஒரு ஜோக்கு நெளிஞ்சு போய்கிட்டு பாருங்க. அதனால் சொல்கிறேன், நல்லா சிரித்து நீங்கள் மகிழ்ச்சியாக போகணும். அதுக்கு இந்த மேடை. கவி பேர் சொல்கிறார், ஏன் ஒவ்வொருத்தனும் சிரிக்கணும், சிரிப்பு அவசியம் இன்னைக்கு அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க. எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பு ஒலி கேட்கிறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் உட்காருவதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளும் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கலட்டப்படுகிறது. வாழ்க்கை பூட்டியே கிடக்குது, அது சிரிப்பு சத்தம் கேட்கும்போது மட்டும் திறந்து கொள்கிறது. தருவோன் பெறுவோன் 2 பேருக்கு இழப்பில்லாத செல்வம். என்றெல்லாம் நீ சிரிக்காத நாளோ அன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள். நீ சிரிக்கும் போதும் இதயம் ஒட்டடிக்கப்படுகிறது. சிரிக்காத பூக்களுக்கு வண்டுகளின் வாடிக்கை இல்லை. மனிதர்கள் எங்கேயாவது பார்த்தால் ஒருவர் சிரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சிரிக்காதவனை பார்த்து எனக்கு சிரிக்க தோன்றும் எனக்கு. அதனால் இனிமேல் 2 பேர் பார்த்தா சந்திச்சு ஒரு இடத்துல 65 ஜோக் சொன்னேன், எவனும் சிரிக்கலை. என் சோகத்தை சொன்னேன், கக்குன்னு சிரிச்சிட்டு போகிறேன். இன்றைக்கெல்லாம் உறவுகள் பற்று வைப்பை விட பற்ற வைக்கிறத தான் ஆர்வம் காட்டுறான். சரிங்களா? என்ன கைதட்டி ஏன் வேகமாக இருக்குது? எவனோ ஒருத்தன் பற்ற வச்சுருக்கான். கரெக்டாக நேற்று தான் சார் செய்வனை வச்சுட்டு போயிட்டேன் சார். என் வீட்டுக்கு குடும்பமே ரத்தம் வந்து எடுத்துக்க எடுத்தான் சார். இருக்குது இதெல்லாம் ரைட்டாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. தலைப்பேங்க என்ன செய்ய போகிறீங்க? பாதி நேரம் முடிஞ்சு போச்சு. 50 நிமிஷம் சொன்னேன், இப்போயே 25 நிமிஷம் போயிடுச்சு. நீங்கள் என்னைக்கு தலைப்பு சொல்லி இந்த 4 பேரும் பேசி அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. அழகாக இருக்கும். இன்றைய குடும்ப வாழ்க்கை ஜாலியா அல்லது போலியா? தலைப்புக்கே சிரிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோக்குக்கு சிரிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை முகங்களை பார்த்தோன்னே எனக்கு போச்சு. ரொம்ப பிரமாதம். இப்படி ஏன் சொல்கிறேன்னா சார், இவ்வளோ ஒரு ஜில்லுன்னு ஒரு அரங்கத்தங்க இது வரைக்கும் எத்தனை இடங்கள் போயிருக்கிறோம் பார்த்தது. இன்றைய குடும்ப வாழ்க்கை ஜாலியா போலியா என்ற பட்டிமன்றத்துக்கு வாதிட வந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள், வாழ்க்கை போலிதான். எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பே பாருங்க, போலியான சிரிப்பே. ஏன்னா அவள் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், எடுத்தோன்னே போய் தான் எல்லாம் நல்லாவா இருக்கும். எடுத்தோன்னே போய் வருஷம் பிறந்தோடனே இந்த வருஷமே எனக்கு நல்லா இருக்குன்னு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சாமியை கும்பிட்டு பொய்யே சொல்லக்கூடாது முடிவு எடுத்திருக்கேன்னு உட்காந்துருப்பேன். சம்சாரம் சேலையை கட்டு இந்த சேலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்குது பொய் அன்னைக்கு சொல்லணும். பார்த்தீங்களா? டாக்டர்கிட்ட போகிறேன் சார். ஒருத்தன் டாக்டர் போகும்போது ரேசை கொஞ்சம் காலை இழுத்து போனேன். காலை இழுத்துட்டு வரும்போது டாக்டர் கிட்ட, என்னங்க காலை ஒரு மாதிரி இழுத்து வரீங்க? 3 நாளாக கால் வலி சார். கால் வலின்னு 16 கிலோமீட்டர் தனியாக வந்திருக்கீங்களே, சம்சாரத்துக்கு கூப்பிட்டு வர வேண்டியானே, எதுக்கு தலைவலி வேற? பார்த்தீங்களா? ஆனால் என்ன சொல்கிறேன், வீட்டில் ஒன்றே மாதிரி மனசுக்குள்ளே இப்படி தான் வாழ்க்கை போலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது கடத்தெருவில் கட்டப்பை வீட்டுக்கார்ட்ட இதை பிடிங்க 1 நிமிஷம் விறுவிறுன்னு முன்னாடி போனோம். போய் செருப்பு வச்சு 2 அடி அடிச்சுட்டு வந்துருக்கு. இவன் என்னம்மா அவன் முன்ன பின்ன தெரியும், அவனை போய் இதுக்கு அடிச்சுட்டு வர, சும்மா இருங்க, அசப்பில் உங்களை மாதிரியே இருந்தேன்
அவனை மாதிரி இருந்தவனுக்கே அந்த அடின்னா இப்போ இவருக்கு என்னென்னு பார்த்து ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நாங்கள் ஏன் குடும்ப வாழ்க்கை ஜாலியாக போலியான்னு வச்சுருக்கோம்னா அதுதான் தலைப்பு, அதனால் வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்றும் பெருசான விஷயம்லாம் கிடையாது. இந்த விவாதத்தை அழகா, இதில் தீவிரமான வாதம் இருக்கும், ஆனால் தீவிரவாதம் இருக்காது. நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா உங்கள் இருக்கையிலும் இருக்கணும், இரு கையிலும் இருக்கணும். வெறுமனே ஆண்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு 50 ஜோக்கு மறந்து போயிடும். இங்கே பார்த்தா தான் இதனுடைய கஷ்டம் தெரியும், இங்கே மேலே வந்தால் தான் இதனுடைய கஷ்டம் தெரியும். அதனால் நல்ல ரசிகர்களை, நல்ல மனிதர்களை சந்திப்பதில் எங்களுக்கு பாதி சந்தோஷம். அந்த அளவுக்கு வெகுளியான மனிதர்கள். ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று சொல்லுவோம். பட்டு நகரம் என்று காஞ்சியை சொல்லுவோம், வேட்டு நகரம் என்று சிவகாசியை சொல்வோம், லட்டு நகரம் என்று திருப்பதியை சொல்வோம், முட்டை நகரம் என்று நாமக்கல்லை சொல்வோம், மாங்காய் நகரம் என்று சேலம், தேங்காய் நகரம் என்று பொள்ளாச்சி, கோயில்கள் நகரம் என்று கும்பகோணத்தை சொல்வோம். அதேபோல் முத்து நகரம் என்று தூத்துக்குடி சொல்லுவோம். முத்து ஏதோ வாட்ஸ்அப்பில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்காங்க. கொங்கு மண்டலத்தில் என்ன ஒரு அழகுன்னா 38 மாவட்டத்திலே மரியாதை மிகுந்த ஒரு, அதை விட என்ன சொல்லணும், ஏனுங்க உட்காருங்க, அந்த வார்த்தை கேட்டாலே ஒரு மரியாதை தன்னால் கூடுது. 5 வயசு குழந்தை கூட என் தாய், என் தங்கம், செல்லத்தாய் பக்கம் 5 வயசு குழந்தைக்கு மரியாதை பாரு. எங்கள் ஊரில் 80 வயசு பாட்டனுக்கு அடே தூக்கி போட்டு சங்கில் மீச்சன்னு வச்சுக்க, ஈரக்குளம் அந்து போயிடும் அப்படின்வான். டாக்கு ஈரக்குளம் எங்கே இருக்குன்னு ஸ்கேன்லேயே அவர் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிப்பாங்க சர்வசாரமாக வத்தலை கொண்டு நின்றுட்டு. பார்த்தீங்களா, இங்கிலீஷில் பேசினா கூட கொங்கு பாசை அழகாக இருக்கும். சிட்டிங்கோ ஸ்டாண்டிங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி மரியாதை மக்கள்கிட்ட ஒரு மரியாதையாக ஒரு பட்டிமன்றத்தை முதல் மரியாதையாக நாங்கள் வழங்குகிறோம். வாழ்க்கை ஜாலியாக போலியான்றது போலிதான் என்று உயர்திரு பண்பாளர் சாலம்பாப்பியா ஐயா அவருடைய பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறார். சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சன் டிவி பட்டிமன்றங்களில் பேசிய அற்புதமான பேச்சாளர், வழக்கறிஞர் அந்த இளமையில் இருந்து கொண்டே நிறையா கல்லூரிகள்லையும் பட்டிமன்றங்களையும் பாட்டு மன்றங்களையும் பேசி மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு எதிர்கால நம்பிக்கை தூண் பேச்சாளராக இருக்கக்கூடிய விருத்தாச்சலம் அருண் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வருவார். அதே அன்னைக்கு ஆசிரியர் தான் பேச்சாளராக வரணும், பேராசிரியர் தான் பேச்சாளர் வரணும் மாற்றி, ஏன் விவசாயியும் வந்து மேடையில் பேச முடியாதா சார் பட்டிமன்றத்தில்? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற வாய்ப்பே டைம் மீடியாஸும் நம்முடைய கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜும் அந்த ஏற்பாடு செஞ்சுருக்கு. ஒரு அழகான எல்லாருக்கும் பிடிச்சது விவசாயி, ஊழல் இல்லாத ஒரு துறை. அந்த துறை வளர்ந்தாலே நம்ம இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பேச்சாளராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பரசு ஐயா அவர்களுக்கு ஒரு பேர் அப்படி அமையணும். அன்பு அரசு, அன்புண்டாலே அதிலே ஒரு அரசு இருக்கு. அப்படி பேர் நிறையா பேருக்கு அமையாது. எங்கே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டார், காலேஜுக்கு அனுப்ப மாட்டார், பேர் மட்டும் அனுப்புறியான்னு வைப்பார். நீ அனுப்புறதே இல்லை, பிறகு அனுப்புறியான்னு வச்சுருக்க. ஆனால் பேர் அன்பு. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், வகுப்புகளை வந்து சப்புன்னு எவனா ஒருத்தன் போட்டு அடித்து சட்டையை கிழிச்சிட்டு அன்பாக இருக்கணும் அடுத்துக்கிட்ட அப்படின்னு போவார். ரத்தம் ஒலிக்கிட்டு இருக்கும். அவன் எப்படி அன்பாக இருப்பான்? அதனை தொடர்ந்து வாழ்க்கை ஜாலி தான், எப்போயுமே சந்தோஷமாக எடுத்துக்கங்க. வாழ்க்கையை ஜாலியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் அதே ஜோலியாக இருக்காங்க, நம்ம அப்புறம் காலி ஆயிடுவோம் என்று சொல்கிறதுக்கு 2 பேச்சாளர்கள். அவங்களும் நீங்கள் நிரம்ப தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. பட்டிமன்றம், பாட்டு மன்றம், ஏன் ரசிகர் மன்றம், எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசாத ஒரே மேடை தூக்கு மேடையில் அவங்க பேசலை. பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்திருக்காங்கன்றது கிடையாது, நிகழ்ச்சியில் வந்தாலே போதும். நிரம்ப பாட்டு மன்றங்கள் பட்டிமன்ற நடுவராக இருக்காங்க. போன வாரம் சிறுவிழுத்தூர் ஆண்டாள் கோயிலில் 3.25 நேரம் தனி சொற்பொழிவு ஆன்மீக பேச்சு. இது என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? அவங்க கிறிஸ்துவராக இருந்து கொண்டு ஆண்டாளை பற்றி 3.25 நேரம் பேசி கடைசியில் 1:45 ஆயிடுச்சு. பின்னாடி யாரோ சுரண்டியிருக்காங்க.
பார்த்தா ஆண்டாளே வந்து போதும் தாயி கொஞ்சம் தூங்க விடு, ஏன்னா எனக்கே தெரியாத விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டாளுக்கே தெரியாத விஷயத்த ஆண்டாள்கிட்ட சொல்லி 5000 ரூபா பிடிச்சிருக்காங்க அன்றைக்கி பேமெண்ட். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் எதற்கும் துணிந்தவன் சூர்யா நடித்த ஈட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் சூர்யாவுக்கு அக்காவா, சூர்யாவோட 17 வயசு கம்மி பாவம், ஆனால் அக்காவை நடிச்சிருக்காங்க. நான் அடுத்த வாரம் பெரியம்மாவை நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு வந்திருக்கு. இதுதான் எங்களுடைய நிலைமை, இதுதான். அப்படி திரைப்படங்கள்லையும் இப்படி சின்ன திரையிலையும் எல்லா டிவிலையும் வர்றாங்க. நேற்று வீட்டில் டிவியை பூரா சிசிடிவியில் வந்து நிற்கிறாங்க. அப்படி பெருமைக்குரிய தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர், அது மட்டும் இல்லாமல் சல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்குரிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம். இப்போயும் நீங்கள் திருநெல்வேலியில் போனீங்கன்னா ஒரு 16 மாடி கட்டிடம் கண்ணாடியோடு மின்னும். திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய கட்டிடம். அவங்க அப்பா அதுக்கு பின்னாடி தான் வடக்கடை போட்டிருக்காரு. நீங்கள் போனீங்கன்னா 5 ரூபா வடைக்கு 3 ரூபான்னு கொடுப்பார். நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எதிர்த்தாப்புல ஆஸ்பத்திரி, அங்கேயே நீங்கள் குளுக்கோஸ் சேர்த்துட்டு, ஏன்னா உளுந்தவுடன் பேர், உளுந்தே ஓட மாட்டார். ஒரு நாள் உளுந்து உடனே அவர் கீழே உளுந்து அதில் ஓடுறார். கெட்டு உளுந்த உடனே என்கிட்ட ஒரு நகைச்சுவை செஞ்சு நான் 4 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தேன். அதெல்லாம் வேணும் சார், இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். ஆனால் உண்மையிலே நான் கிண்டலுக்காக சொல்ல, சேலத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மேடையில் 1.25 மணி நேரம் ஸ்பாட்லேயே அவங்க பேச்சை பார்த்துட்டு ஸ்பாட்லேயே 70,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. பேமெண்ட் 30,000னா 50,000 ரூபா வட்டிக்கு வாங்கி கட்டி சொல்கிறது இப்போண்டாப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே நிரம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுலே 46 நாடுகள் போகலாம் நினைக்கிறாங்க. ஒரு வயலும் கூப்பிடல. சரி, எந்த நாட்டு கூப்பிடாட்டி என்ன, நம்ம கொங்கு நாட்டில் கூப்பிட்டோம்ல சார், அதே பெருசு. ஆனால் உண்மையிலே நான் நகைச்சுவை வச்சுன்னு 3 நாடு போயிருக்காங்க. ஒரத்த நாடு, செட்டி நாடு, ராம் நாடு, கூட்டி பார்த்து 3மே தமிழ்நாடு. அப்படி வெறுமை. அடுத்து வர போகிறது ஆச்சரியப்படுத்தக்கூடியவர், நம்மளுக்கு இந்த இடத்துக்கு பொருத்தமானவர். உலகத்தில் அஞ்சமில்லாத, ஊழல் இல்லாத, இளநீரை போன்று, தாய்ப்பாலை போன்று புனிதமான ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில் மட்டும்தான் சார். எத்தனை மகான்களை உருவாக்குறாங்க. பெருமைப்படுற என்ன தெரியுமா, தான் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் முன்னேறிட்டா போறாமல் போடுவோம். நம்ம 2 பேரும் சைக்கிளை ஊக்கிட்டு போய் திடீர்னு அவன் டூவில் வந்துட்டு அப்படின்னுவோம், டப்புன்னு வெடிச்சு டூவிலோட கம்மாக்குள்ள கிடப்பேன். ஆனால் தாங்கிட்ட இருந்து படித்து பெரிய ஆளை வர வர அவங்கள பார்த்து, இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கார்ல என் ஸ்டூடெண்ட், தான் மதுரமுத்து ஜோக்கடி இருக்கார்ல என் ஸ்டூடெண்ட் சொல்லி பெருமைப்படுற ஒரு துறை ஆசிரியர் துறை. அதான் அவங்களுக்கு அப்படியாப்பட்ட துறையில் நல்லாசிரியர் இருந்து கொண்டு தமிழ் அப்படி பேசுவார் சுத்தமாக. தமிழ் இன்னைக்கு பேசவே மாட்டேங்கிறோம். ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஃபைன் அப்படின்றான். அதே தான் தமிழுகளுங்க என்ன எப்படி இருக்க, எது இருக்கேன் சார், நான்லாம் எதுக்கு இருக்கேன், என்ன இருக்கு, 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டேன், கேட்டவன் போயிட்டான், கூமாப்பட்டி தாண்டி போயிட்டான். இப்படியா சார்? மாறிக்கிடுச்சு, எல்லாம் மாறிக்கிடுச்சு சார். அப்போ ஒரு தமிழ் அறிஞராக மேடைதோறும் நல்ல தமிழை செலவழிக்கணும், அது ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் அப்படி தமிழ் வார்த்தை அமைஞ்சிட மாட்டாங்க. இப்போ இன்டர்வியூக்கு போனவன்ட்ட உட்கார வச்சுட்டு சாரே சொல்கிறார், ஒரே கேள்வி தான், ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட். சரிங்க சார், ஒரே கேள்வி, அதுக்கு நீங்கள் எதிர்ப்பதை மட்டும் சொல்லுங்கள், நான் சொல்கிறதுக்கு ஆன்லைன் மெசேஜ் படி சொல்லுங்கள் சார். கணவன் மனைவி, வெரி குட் வெரி பேட், அடா அது இல்லைப்பா, அடா அதான்ப்பா, யோ முடிஞ்சிச்சு, யோ முடியலையா, செருப்பு அந்த விளக்குமாறு பிஞ்சு போயிடும், அவன் சொன்னது ஒன்று தான். இப்படியெல்லாம் தமிழோட வார்த்தையோட விளையாடுவான். தமிழோட பெருமை என்னான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவரை, ஏன்னா தமிழாசிரியனால சொல்கிறேன். 3 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் இருக்கார். முதல் வந்து மனைவி, 2வது தங்கை, 3வது வந்து மகள். வந்தவங்க கேட்குறேன், முதல் உட்காந்துருக்காங்க அவங்க யார், தங்கச்சியை பார்த்து, கூட பிறந்தவள். அதுக்கடுத்து மனைவி உட்காந்துருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்குறாங்க, கூட பிறந்தவள். கடைசியில் அவங்க கூட பிறந்தவள். இவன் கொஞ்சம் புத்தி பதட்டத்தோடு இருக்கான், போயிட்டு நாளைக்கு வாரேன்ட்டு இருக்கான். எதுக்குங்க, என்னங்க தங்கச்சி கூட பிறந்தவொடனே சந்தோஷம், ரைட்டு, மனைவியும் கூட பிறந்தவனீங்க, மகளை கூட பிறந்த குழப்பமாக இருக்கையா. அவள் என் கூட பிறந்தவள், என் கூடவே பிறந்தவள் தங்கச்சி. மனைவி நான் கூடுவதற்காகவே பிறந்தவள்.
மகள் நாங்கள் கூடியதால் பிறந்தவள். பார்த்தீங்களா? இதுக்கு தான் சார் தமிழை கொண்டாடுறது. அப்படியாப்பட்ட தமிழை நாடுதோறும் மேடைதோறும் விதைத்து வரக்கூடிய நல்ல ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய ஆசிரியர், நிரம்ப மேடையில் நகைச்சுவை பாடலோடு பேசக்கூடிய நம்ம ஈரோடு பெருந்துறை சேர்ந்த கோப்பா ரவிக்குமார் ஐயா அவர்கள். இப்பொழுது பட்டிமன்றத்தை வெகு சுறுசுறுப்பாக வேகமாக ஆரம்பிச்சிடறோம். இந்த பட்டிமன்றம் எப்படி வெற்றி என்பது எங்கள் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், பித்தப்பை, கணையம், சுவரொட்டி எல்லாம் சுத்தமாகி க்ளீனாக போவீங்க. அங்கே ஒரு ஆள் சார் என் கிட்னி எப்போயே போயிடுச்சுங்க, என்கிட்ட க்ளீனாக மொத்தமே க்ளீனாக தான் வந்திருக்கேன் அப்படின்னா கூட இதை நான் முழுக்க காரணம், ஒரு நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. எங்கள் மேடத்தை பாராட்டுறேன். ஏன் ஸ்டூடெண்ட்லாம் உள்ளே வந்து உட்கார வச்சாங்கன்றதுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். ஹிட்லர் அருமையான மனிதன் தான். அவனை மோசமாக்கியது அவங்க அப்பாவுடைய அந்த வாழ்க்கை முறை. எனி டைம் மதுவிலே இருக்கக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த பேச்சாளர் யார் தெரியுமா? ஹிட்லர் தான். முன்னுக்கு இருக்கவங்க அவர் 10 நிமிஷம் பேசுகிறான்னா அவன் சொல்கிறத அப்படியே செய்வான். கிணத்துல குதினா குதிச்சிடும். அந்தளவுக்கு தான் பக்கம் இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேச்சாளர். அதனால் இந்த உலகத்தில் ஹிட்லர், முசோலினி மிகப்பெரிய சர்வாதிகாரிகளை எப்படி உருவாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற சிரிக்கிற உணர்வே கிடையாது. எப்பயுமே விரக்தியோடு இருந்தனால தான் அவன் வன்முறையில் ஈடுபட்டான். எவன் ஒருவன் சிரித்து கொண்டே இருக்கிறானோ, மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, அவன்கிட்ட வன்முறை இருக்காது. யாரையும் கடன் நினைக்க மாட்டான், கெட்ட காரியங்கள் ஈடுபட நினைக்க மாட்டான். அதுக்காக தான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் மாணவ மாநில வர வச்சு உங்கள் மூலம் இந்த நகைச்சுவை பட்டிமன்றம் அரங்கேறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. முதலாவதாக, வாழ்க்கை போலியா ஜாலியான்றதில் வாழ்க்கை போலி தான். யாரை பார்த்து போலியாக தான் இருக்கான் பார்க்குற பூரா. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ் எப்படி சார் போகணும் அப்படின்னே, ஒரு 100 ரூபா விடுங்க அப்படின்னா. அதே ஐயா பார்த்தீங்களா, ஐயா வந்து இப்போ தான் அவங்க வயசுக்கு கைதிட்டு சிரிப்பது அந்த சிவனே சிரித்து என்னை வாழ்த்துற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? பழைய கால ஆட்கள்லாம் பேசி சிரிக்க வைக்க முடியாது சார். அவங்களுடைய நகைச்சுவை திறனே வேறு மாதிரி இருக்கும். ஒன்று மட்டும் சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்றேன். மதுரை வீரன் ஒரு படம். அந்த மதுரை வீரன் படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 58 இல்லை 56 வந்த படம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எத்தனை 70 வருஷம் கழிச்சு நகைச்சுவை பாருங்கள் எப்படி இருந்துச்சு. மன்னர் வந்து கூப்பிடுவார், தளபதிகளே, டிஎஸ் பாளையா தான் தளபதி. வீரனை பின்தொடர்ந்து செல்லுங்கள், ஓடிவிட்டான், அவனை பிடித்து வாருங்கள் அப்படின்னு அனுப்பிவிட்டுருப்பார். டிஎஸ் பாளையா வந்து குதிரைவே கழுத மாதிரி தான் ஓட்டிப்பார். கட்டக்குன்னு போய் இவர் என்னைக்கு பிடிக்க தளபதியா? எம்ஜிஆர் ஓட்டிட்டு அங்கே 1 மணி நேரம் கழிச்சு வருவார். மன்னர் கேட்பார், வீரனை பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன ஆனது? அதுக்கு டிஎஸ் பாளையா பதில், நாங்கள் அவனை பின்தொடர்ந்து தான் சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். இப்படி ஒரு வாசம் எங்கேயா இருக்கா சார்? அப்படி கேட்டு வளர்ந்தவங்க பெரியவங்களாம் இந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இப்பொழுது வழக்கறிஞர் விருத்தாச்சலம் அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க்கை போலிதான் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். வாங்க. ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ். ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ். ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ், அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம். கோவை மக்களுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடை பழகுவதற்கு முன்பே கொடை பழகியவர்கள் கோவை மக்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவை மக்களுக்கும், நடுவர்களே, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க? கேபிஆர் காலேஜில் பட்டிமன்றம்னு சொன்னீங்க. ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்க. தேவதைகள் முன்னே பேச போகிறன்ற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்களா? இது தேவையில்லாத பேச்சு தம்பி. ஆமாம், வேறு வழி தெரியல. அவங்க தேவைன்னா அப்புறம் ஆண்கள் என்ன தேவையில்லாமல் வந்து உட்காந்துருக்கோமா? ஏன்னா தானா சேர்ந்த கூட்டமாக இருந்தால் நம்ம சொல்ல தேவையில்லைண்ணா. இது கூட்டப்பட்ட கூட்டன்ற போது சொல்லிதான் ஆக வேண்டியதாக இருக்குண்ணே. முதடியே செருப்படியாக விழுந்துக்கிட்டு இருக்கப்பா எங்களுக்கு. பூக்கோளம் போட்டால் அது கேரளத்து பெண்கள், அந்த பூவே வந்து கோலம் போட்டால் அதுதான் நம்ம கேபிஆர் கல்லூரி பெண்கள்ன்ற ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் பசங்க மட்டும் என்ன சும்மாவா? பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற பசங்க கிடையாது, பொண்ணுங்களை தான் பின்னாடி சுற்றுக்கிற கேபிஆர் கல்லூரி பசங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன் ஹேண்ட்பேக் அப்படின்னு ஓடிடுவாங்களா? குறிப்பாக இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினேன் நம்ம சிஇஓ மேடத்துக்கும் பிரின்ஸிபல் மேடத்துக்கும் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் கூகுள் மேப்லண்ணே போயிட்டு காமெடி அப்படின்னு போட்டேங்கண்ணே, அது உங்கள் முகத்தை காட்டுச்சுண்ணே. பார்த்தியா, ஏதோ தப்பான மொபைலாக.
காமெடிக்கு என் பேர் இதுக்கு வந்துச்சு. 100 நாடுகளுக்கு சென்று வந்த மதுரை வீரந்தான் அவரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். அழகாக ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க, டைம் மீடியாஸ். இன்றைய குடும்ப வாழ்க்கை ஜாலியா போலியா, இதான நான் தலைப்பு. அவ்வளோ. இப்போ நான் சில படங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் குடும்ப வாழ்க்கைன்னா உங்கள் மனசில் அதுதான் ஓடி இருக்கும். சூரிய வம்சம், ஆனந்தம், வானத்தை போல, கடைக்குட்டி சிங்கம், இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா அம்புட்டும் போய். அது எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி என்ன தெரியுமா? பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கிறது தான் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை. ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது ஊன்னு கட்டி பிடிச்சிப்பாங்க, கடைசியாக வெட்டிட்டு அடிச்சுட்டு சாவாங்க. இப்போ இங்கே பிக் பாஸ்லேருந்து நீங்களும் பிக் பாஸில் போய் ஒரு பட்டிமன்றம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடுவராக, நீங்கள் போயிட்டு நடுவராக ஒரு நிகழ்ச்சி பண்ணீங்க பிக் பாஸில் ஒரு நாள் போயிட்டு. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, 1 வீக் கண்டஸ்டன்ட்டுங்க இருக்கிறாங்க. ஆமாம், அதாவது உண்மையிலே எனக்கு பிக் பாஸ் வரலாறுலையே 10 நாள் 5 நாள் இருப்பாங்க. பந்து மாதிரி இவங்க வீட்டுக்கார் பிக் பாஸில் இறக்கி விட்டுட்டு செங்கல்பட்டு தாண்டுறார். என்னம்மா பாரதி, ஏன்னா எதுவும் மறந்துட்டியா? எதுவும் எடுத்துகிட்டு வரணுமா? சுடிதார் நைட்டு எதுவும் எடுத்து வரணுமா? இல்லைங்க வாங்க கூப்பிட்டு போங்க. ஏம்மா செங்கல்பட்டு தான் வந்திருக்கேன். ஆமாம், அப்படின்னாலும் 10 நாள் ஆகும்லம்மா. இல்லை கொஞ்சம் இது கொஞ்சம் 5G போல் உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும். அவங்க ஒரு சாப்பிட்டானவங்க, அதான் முக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வாமா மின்னல்ன்ற மாதிரி எங்கள் அக்கா போயிட்டு வந்தாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் இன்னைய குடும்ப வாழ்க்கையும் சில வித்தியாசங்கள் ஒற்றுமை இருக்குண்ணே. அது சொல்கிறேன், உண்மையாக கை தட்டுங்க. பிக் பாஸ் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒற்றுமைன்றது? பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் 24x7 கேமரா இருக்கும். நம்ம வீட்டில் 24x7 கேமராலாம் இருக்காது. மனைவி கண்ணு தான் கேமரா. ஆனால் அதில் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் வீட்டில் பாட்டு போட்டு எழுப்புவாங்க. நம்ம வீட்டில் மனைவி சவுண்டு போட்டு எழுப்புவாங்க. பிக் பாஸ் வீட்டில் சண்டே மட்டும்தான் நாமினேஷன். ஆனால் நம்ம வீட்டில் தினம் நாமினேஷன். பிக் பாஸில் கண்டஸ்டன்ட் சரியில்லை அப்படின்னா வைல்ட் கார்டில் என்ட்ரி சில பேர் உள்ளே கொடுப்பாங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பழைய கண்டஸ்டண்ட்டே பரவாயில்லடான்னு தோணும். அது போல தான் நம்ம வாழ்க்கையில் மனைவின்னு ஒருத்தரை கடவுள் உள்ளே அனுப்புவார். அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம சிங்கிளாக இருந்த போதே வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இன்றைய குடும்ப வாழ்க்கை. அப்படின்னா இதில் எங்கே ஜாலி, அம்புட்டும் போலி. ஒரே பயனில் முடிச்சிட்டார். கல்யாணம் பண்ணான்னு ஊருக்குள்ளே நினைக்கிறப்ப இது தேவைன்னு பண்ணுறோம். 10 நாளில் இது தேவையான்னு நினைக்கிறோம். கரெக்டாக சொன்னார் பார்த்தீங்களா? லவ் பண்ணுறப்ப அந்த பிள்ளை சொல்லும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. கல்யாணம் முகரே அங்கிட்டு கொண்டு போ, முன்னுக்கு வந்து உட்காந்து வழங்காம ஓ முகத்தில் முடிச்சு ஒன்று வழங்காமல் போயிடுச்சு. 13 நாளில் எப்படி சார் மாறிச்சு அந்த முகம்? நீங்கள் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ வாயை மூடு மலைப்பான் மாதிரி வாயை பொழந்துருவேன். அதனால தான் வகுத்தறிச்சலோடு பேசுகிறார். அவர் பேசுகிற நீ தானே பேசுகிறேன்றீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைண்ணே. போன தடவை டைம் மீடியாஸ் இதே கேபிஆர் கல்லூரியில் பட்டிமன்றம் நடத்துனாங்க. அதான் முதல் பட்டிமன்றம். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு அப்போ இங்கே வந்து பார்த்து நமக்கு எப்படா கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு ஆசை. ஏன்னா நான் ஒரு 90s கிட்ஸு. 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் பாலைவனத்தில் தண்ணி கிடைக்கிறதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஜென்சி தலைமுறைக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சி பார்த்த 80s கிட்ஸ் எங்கே, தான் பொண்டாட்டி கூடயே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்கே, பொண்டாட்டியே இல்லாமல் வாழ்கிறீங்களா போல் 90s கிட்ஸ் எங்கன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு ஒரே ஏக்கண்ணே, இந்த காலேஜ் வந்துட்டு எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு ₹1 காயின் எடுத்து இங்கே முன்னாடி கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட போய் சாமியை வேண்டிக்கிட்டு டாஸ் போட்டு பார்த்தனே. பூ விழுந்தால் இந்த வருஷம் கல்யாணம் ஆகும், தலை விழுந்தால் இந்த வருஷம் ஆகாது அடுத்த வருஷம் ஆகுன்னு காயினை சுண்டி விட்டு பூ விழுதான்னு பார்த்து போயிட்டே இருக்கிறேன். காயின் கீழே விழுந்து குடுகுடுன்னு ஓடி போய் சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு கூகுளில் டைப் பண்ணி கேட்டனே. எனக்காக பிறந்தவ எங்கே இருக்கிறா? அது சொல்லிச்சு, அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு ஆயிடுச்சுண்ணே. வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிக்குது, வெயில் காலமாக இருக்குது, சீக்கிரமாக கட்டி வைக்கணும் அப்படின்னாங்க. நான் கூட எனக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறாங்களாட்டுக்குதுன்னு சொல்லி ஆர்வமாக என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றேன். அது ஒன்றும் இல்லைடா, வெயில் காலமாக இருக்குது, மாடெல்லாம் சீக்கிரமாக கட்டி வைக்கிறதுக்கு பந்தல் போடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படி வெறுத்து போயிட்டு கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசை. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேனே, செல்லக்குட்டி இப்போ என்ன பண்ணுது? அதுக்கு அங்கேருந்து செல்லக்குட்டி இப்போ சாப்பிட்டுட்டு படுத்துருக்குது. நான் ஒன்று செல்லக்குட்டி இப்போ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு? அதுக்கு அங்கேருந்து
செல்லக்குட்டி இப்போ லுங்கி கட்டியிருக்கு. நான் செல்லக்குட்டி பொய் சொல்லுது, செல்லக்குட்டி லுங்கிலாம் கட்டாது. அதுக்கு அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறது செல்லக்குட்டியோட அப்பா. அன்றைக்கி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்தானே, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேனே. இது இந்த பசங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஃபோன் பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு எடுக்க அவங்க அப்பா எடுத்துட்டார். ஹலோ கேமாவா, நான் அவங்க அப்பா. ஓ மாமாவா? பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க நிலவரம். அண்ணாண்ணே, நான் லவ் மேரேஜ் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன். ஏன் தெரியுமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணேன்? எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பி நிறைய வீட்டுக்கு மொய் செஞ்சுருந்தாங்க. அந்த மொய்யெல்லாம் திருப்பி எடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக ரொம்ப ஆசாசியாக குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சேன், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே. உன்னை நான் மெய்ப்பாட்டி நினச்சேன், கடைசியில் மொய்ப்பாட்டியால் வந்திருப்பேன். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட்டு காத்திருந்துச்சு. ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், ஆனால் அந்த மனைவி அமைதியாய் அமைவதெல்லாம் இறைவனுக்கே கிடைக்காத வரம்னு சொல்லுவாங்க. என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திங்க வேண்டியது தூங்க வேண்டியது அழுதே சாதிக்க வேண்டியது. அதுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இவ்வளோ ஆண்கள் உட்காந்துருக்காங்கல்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, யார் யார் என்ன உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு சண்டையில் 5 நிமிஷத்தில் சமாதானமானா அது அம்மா, 10 நிமிஷத்தில் சமாதானமானா அது சகோதரி, 5 நிமிஷத்தில் சமாதானமானா அது தோழி, அரை மணி நேரத்தில் சமாதானமானா அது காதலி, உங்களுக்கு சமாதானமாக வாய்ப்பே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் மனைவி அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலான்னு. ஏன் ஆண்கள்லாம் மேடையில் அப்படி சொல்கிறான்னு நீங்கள் நினைக்காங்க பெண்கள். அவங்க எதிர்பார்க்குறது இவ்வளோ சம்பாரித்து கொண்டு வரோம், ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை. சாப்பிட்டீங்களாங்க, வெயில் காலம், ஒரு சர்பத்து குடிக்கிறீங்களா, கொஞ்சம் மோர் சாப்பிட்றீங்களா. நான் என் வீட்டில் சர்பத்துன்னு கேட்டேன், ஒரு 10 ரூபா எடுத்து சர்ன்னு ஒட்டி தான் சர்பத்துன்ட்டு. அப்போ தான் ப்ராப்பர்ட்டி காமெடி ஏன்டா பண்ணோம்னு ரொம்ப வகுத்திருச்சப்பட்டேன். அது நம்மளுக்கே எப்படி. ஆனால் தூங்கும்போது ஒரு 10 நிமிஷம் தூங்கட்டுமேன்னு விடலாம்ல. கொரட்டை ஓட்டு தூங்கிட்டு இருக்கார் சார். ஏன்னா அவர் பக்கம் நான் திரும்பவே எனக்கு கஷ்டப்படுறாரு. கொரட்டை ஓட்டு தூங்கிட்டு இருக்காரு. சில நேரம் பாருங்க அவங்க கொரட்டில் அவங்களுக்கு தூக்கம் வராது, பார்த்துருக்கீங்களா? அரு அப்படின்ட்டு ஒருத்தன், ஓ படியா ஏன் சவுண்டு எனக்கு கேட்குதா, தூங்கிட்டு இருக்கான். 1:30 மணிக்கு மிட் நைட்டில் அவங்க சம்சாரம் எழுப்புது, ஐயோ ஐயோ எந்திரிங்க ஏங்க என்னங்க பார்த்தாரு, கீழே விழுந்து போர்வோடு ஒன்று தெருவில், என்னாடி என்னாச்சு, இந்தாங்க தூக்கம் மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க. அந்த விரக்தி தான் சார் அவருக்கு, அந்த விரக்தி தான். இப்போ கொரோனா வந்த போதுன்னு உலகமே பயந்தாங்க. ஆனால் நம்மால் தமிழன் பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? போடா என் சிப்ஸு, நாங்கள் வாழ்கிறதே மனைவின்ற கொரோனா கூட தான் வாழ்ந்துட்டுருக்கோம், போவையாங்கட்டு நம்மால் காமெடி பண்ணிட்டு இருந்தான். குடும்ப வாழ்க்கையில் எங்கே ஜாலி இருக்குன்றது தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் நினைப்போம் உலகத்தையே மாற்றணும்னு. கடைசி அந்த டிவி ரிமோட்டை கூட மாற்ற முடியாது. அன்றைக்கி அப்படி தான் நான் வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்பயுமே நாடகம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், நீ இப்படியே நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த நான் தூக்கில் தொங்குவேன்றேன். அதுக்கு என் மனைவி சொல்கிறா, தொங்குறதான் தொங்குற, கொஞ்சம் ஓரமாக தொங்கு, டிவி மறைக்குதுன்றான். அப்போ இது எப்படி நாங்கள் குடும்ப வாழ்க்கையை ஜாலி நாங்கள் பேச முடியுன்றது தான் கேள்வி. அதை தாண்டி என் மனைவி கிட்ட கேட்டேன், பொட்டுக்கடலை சட்னி வையின்னு. நியாயமாக என்ன பண்ணும்? பொட்டுக்கடலை சட்னி கேட்டால் பொட்டுக்கடலை சட்னி வச்சு கொடுக்கணும். ஸ்டிக்கர் போட்டில் வைக்கிறதா குங்கும போட்டில் வைக்கிறதான்னு கேட்குறாங்க. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டுன்றது தான் கொடுமையே. பட்டிமன்ற பேச்சாளருக்கு பூரா இப்படி சம்சாரமாக அப்போ அமையுது. நான் சர்பத்துனா 10 ரூபாய் சரண்டு போடுறா சர்பத்துன்னு, ஒரு பொட்டுக்கலைன்னா குங்குமம் போட்டால் ஸ்டிக்கர் போட்டார். இதுதான் நம்ம செஞ்ச பாவம் நம்மளே வந்து அடையும். உண்மை தானே? எத்தனை பேர் நம்ம குடும்பப்படுத்திருப்போம் ஜோக்குன்னு. இப்போ அந்த எனக்கு என்னென்னா, இவங்களை கூட பிரச்சனை இல்லை, இவங்களாம் வந்தவங்க கொஞ்சம் விருது வாங்கினாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. எதுவுமே வாங்காமல் பின்னாடி வந்து பசங்க உட்காந்துட்டு ஒரு ஜோக்கு அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு சொன்னேன் இல்லைக்கு நான் லீவ் ஓடும் சொன்னேன்லடா, பார்த்தியா நம்மளை எப்படி உள்ளே வந்து இறக்கியிருக்காங்க பாரு, அதுக்கு நம்ம வாத்தியாரே பரவாயில்ல போலியடா. அதுவும் என் மனைவிலான ரொம்ப அகராதி பிடிச்சவன். ஏன்னா நான் எங்கேயாவது வேகமாக வெளில கிளம்புவேன், கொதிக்க கொதிக்க சூடாக டீயை கொடுப்பாங்க. என்றைக்கா ஒரு நாள் சண்டே அன்றைக்கி ரிலாக்ஸாக குடிக்கலான்னு நினைப்பேன், அன்றைக்கின்னு பார்த்து ஆறி போன டீயை கொடுப்பாங்க. இதில் எங்கே நான் வாழ்க்கை மகிழ்ச்சி? அதை தாண்டி வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றதை நான் ஈஸியாக சொல்லட்டுமா? இப்போ தமிழ்நாடு முழுக்க கரப்பாம்பூச்சி ட்ரெண்டிங், இந்தியா முழுக்க கரப்பாம்பூச்சி ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த கரப்பாம்பூச்சி வச்சே நான் சொல்கிறேன் கேளுங்க. கரப்பாம்பூச்சிக்கு எலியை கண்டா பயம், எலிக்கு பூனையை கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு மனுஷனை கண்டா பயம், மனுஷனுக்கு அவன் மனைவியை கண்டா பயம், அவன் மனைவிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா பயம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு இந்த குடும்ப வாழ்க்கை சொல்லி கொடுத்துருக்கு. அப்படின்னா இந்த குடும்பத்தில் எங்கே பெரிய மகிழ்ச்சி இருக்குது? இப்போ இவ்வளோ இருக்கும்ல, இதை தாண்டி கணவன் மனைவி தாண்டி வீட்டில் புள்ளன்னு ஒன்று இருக்குது, பிள்ளை குட்டிங்கள். இந்த பசங்க பண்ணுற அட்டூழியம் பார்த்தீங்களா?
அப்பா சொல்லுவார் என் பையன் சிங்கம் மாதிரி, அம்மா சொல்லுவாங்க என் பையன் புலி மாதிரி. அந்த பையன் சொல்லுவான் காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட, நீ மட்டும் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லு, உன் காலடியில் நாயாக கிடக்கிறேன் அப்படின்றான். இன்றைக்கி தான் இப்படி தான் குடும்பம். ஒரு நாள் பார்க்குறாரு காலையில் 4:30 மணி, வீட்டில் பையன் ரூமில் லைட் எரியுது. அம்மா சொல்கிறாங்க பாருங்க நம்ம பையன் திருந்திட்டான், காலைல 4:30 மணிக்கு ஏஞ்சி படிக்கிறான் பாருங்க அப்படின்னாங்க. உடனே அப்பா சொன்னார், அடையேண்டி அவன் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் நோண்டிட்டு இப்போ தான் 4:30 மணிக்கு தூங்கவே போகிறான் அப்படின்னாங்க. இன்றைக்கி நிறைய அப்படி தான் போயிட்டு அதை தாண்டி குடும்ப உறவுகளே போலியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனோட விலைண்ணே 1.5 லட்ச ரூபாண்ணே, 1.5 லட்ச ரூபா, ஜஸ்ட் 1.5 லட்ச ரூபா. சார் வரும் 20 வருஷமாக பேசுகிறேன், நான் வரும் 4500 போகணும். அதில் ஒருத்தர் புகைப்படம் எடுத்தேன், அது உண்மையிலே புகைப்படம் தான், புகை மட்டும் தான் இருக்குது, படத்தை காணும். இதுக்கு முன்னாடி 1.25 லட்ச ரூபா ஃபோன் வச்சுருந்தேன், ஆப்பிள் iPhone 17 Pro Max வச்சுருந்தேன். அது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் வரும்போது தொலைஞ்சிச்சின்னு வருத்தமாக வீட்டில் உட்காந்துருக்கேன். எங்கள் மாமா ஒருத்தர் கால் பண்ணார், மாப்பிள்ளை என்ன ஃபோனை தொலைச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எங்கே இருக்கிற? ஆமாம் மாமா, ஃபோன் ப்ரோக்ராம் போன இடத்துல தொலைஞ்சிருச்சு, அம்மா ஃபோனில் சிம்மை போட்டு இப்போ உட்காந்துருக்கிறேன், வேறு என்ன பண்ணுறதுன்னு. நீ கவலைப்படாத நான் வரேன்ட்டு நேரில் மாமா வந்தார். வந்து ரொம்ப ஆறுதலாக சொன்னார், கவலைப்படாத மாப்பிள்ளை, நீ ஒரு 10 நிகழ்ச்சி போனால் சம்பாதிச்சிடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஃபோனாக ஒரு பெரிய விஷயம், நாங்கள்லாம் கூட இருக்கோம், உனக்கு எதுவும் ஆகாமல் இருக்கல, அது வரையும் போதும் ஆகும்னு ரொம்ப ஆறுதலாக சொன்னார். நான் கூட பரவாயில்ல மாமா நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்காருன்னு நினச்சேன். மாமா போகும்போது சொன்னார், சரி மாப்பிள்ள அந்த ஃபோனை தான் தொலைச்சிட்டல, அந்த சார்ஜர் சும்மா தானே கொடுக்குது, அதை கொடுன்னார். அவர் எனக்கு வந்து ஆறுதல் சொல்ல வரல, சார்ஜரை கடன் கேட்கறதுக்கு வந்திருக்கிறாருன்னா இன்றைக்கி குடும்ப உறவுகள் போலியாக இருக்குது. டைரெக்டாக கேட்டு வாங்கிட்டு போக முடியாது. அதுதான் இது நீங்கள் பரவாயில்ல சார், இதோட ஒருத்தர் என்ன உச்சக்கட்டம், உங்களை மாதிரி 1.5 லட்ச ரூபா ஃபோன் காணாமல் போச்சு சார், அவன் கத்தரில் நேராக சுடுகாட்டில் உட்காந்துட்டான். யோ என்னையா ஃபோன் காணாமல் சுடுகாடு, அவன் என்னைக்கு இங்கே தானே வரணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நகைச்சுவை தெரியுமா? உங்களுக்கு அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சுடுகாட்டு சோக்கு யாராவது சொல்ல முடியுமா? பேசுங்க சார். நிறைவாக 2 விஷயம் வச்சு என் பேச்சு நிறைவே செய்கிறேனே. நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும், மை ஃபேமிலின்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்பை போட்டிருப்போம். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்த அன்றைக்கி எப்படி இருக்கும்? அந்த வாட்ஸ்அப் குரூப்பு கல்லன்னு மெசேஜாக குவியும், ஃபோட்டோவாக போட்டு தள்ளுவோம். எங்கேயாவது போன ஒரே டூர் ஃபோட்டோவை போட்டு சொந்தம் உள்ள வாழ்க்கை சொத்து பத்து போலன்னு ஏதோ பாட்டை போட்டு ஊனுவோம். அதே வாட்ஸ்அப் குரூப் ஒரு 10 நாள் கழித்து பாருங்கள், ஆள் இல்லாத அனாதை பணமாக கிடக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது குடும்ப வாழ்க்கைன்ற போது. அன்றைக்கு தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கதை சொன்னார்கள், இன்றைக்கு கதைகளில் கூட தாத்தா பாட்டி இல்லை. அப்படின்னா என்ன குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற போது நிறையவா இப்படி வச்சு நான் பேச்சு நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் அப்பாவுடைய இன்சூரன்ஸ் பணம் 3 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பெத்த மகன்கள் 2 பேர் அப்பா மேலே பாம்பை ஏவி விட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. முதல் தடவை நல்ல பாம்பை விட்டுருக்காங்க, அது ஒழுங்காக கடிக்காமல் போயிடுச்சு. 2வது தடவை கட்டுவீரியாம் பாம்பை விட்டு ஏவி விட்டு கொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு குடும்ப உறவுகள் எப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து பாருங்கள், அழகான பொண்ணுக்கும் அழகான லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விவாகரத்துகள் வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் இன்றைய குடும்ப வாழ்க்கை எங்கே ஜாலியாக இருக்கிறது? அது நிச்சயமாக போலியாகத்தான் இருக்கிறது என்ற நடுவர் தீர்ப்பு கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சந்தோஷத்தை நம்மளே உருவாக்கலாம் சார், வேறு யாரும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 40,000 ரூபா கொடுத்து கப்பலில் போய் அப்படி கடலில் அப்படி ஒரு சுற்றிட்டு வரல என்ன சந்தோஷமோ, சிலருக்கு அந்த அலையில் போய் அப்படி காலை நினச்சாலே அந்த சந்தோஷம் கிடச்சிரும். சின்ன சின்ன சந்தோஷத்தில் கூட பெரிய மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே சார். பார்த்தீங்களா, உறவுகளில் பாருங்கள், ஒரு இன்சூரன்ஸ் பணத்துக்காக தந்தை சாதாரண ஆளா சார்? பெரிய மரம் இருக்கும், கனிகள் தெரியும், கிளைகள் தெரியும், காய் தெரியும், பழம் தெரியும், எல்லாம் அழகழகாக இருக்கும். அதுக்கு காரணமான வேறு வெளியே தெரியாது, அந்த வேறு தான் தந்தை. அப்படியாப்பட்ட வரைக்கும் அந்த நிலைமைனா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய குமுறலை அள்ளி தெளிச்சிட்டு, ஆனால் ஒரு கருத்தரங்கம் கூட இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கா சார்? உண்மையிலே இப்படி தான் ரசிக்கணும். இந்த இடத்துல தான் பேசுகிறவங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஒரு சொல்கிற விஷயத்தை கேட்குறக்கு. நான் என்னை பற்றி என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு, நீ என்னத்தை சொன்ன ஃபோனில் கீழே பேசிக்கிட்டு இருக்கேன் சார், நான் பதறிட்டேன். இப்போ என்னையே பார்க்குறீங்க, பேச ஈஸியாக இருக்குல்ல. அன்றைக்கி பேசிக்கிட்டே முன்போக்க உட்காந்து ஒருத்தன் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் பேசுகிற காமெடியவே சார் பார்த்துட்டு, என்ன இந்த காமெடி சொல்ல விட்டுட்டீங்க வரனே, என்ன இந்த குருவி சோக்கு ஒன்று போட்டு விடுங்க, அதே நேரில் சொல்லிக்கிட்டு இல்லையா?
மாறிக்கிச்சு. முதல்வர் அம்மாவே சொன்னாங்க, நானும் பேச்சாளர் தான் சார். நாங்கள் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் நாங்கள் 4 பேர் ரெடி ஆகிட்டோம். இல்லாட்டி பேசலாம் மேடம் அப்படின்னு. இல்லை சார், நான் நடுவராக பேசுறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. உண்மையிலே எல்லாருமே பிழைக்க தெரிந்தவர்கள். காரணம், எவன் சிரிக்க தெரிந்தவனோ அவன் பிழைக்க தெரிந்தவன். நான் தொடக்கத்தில் சொன்னது வேடிக்கைக்காக சொன்னதில்லை, ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். 1980 நன்றாக சிரிப்பவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சிரிக்கும்போது மட்டும் உடம்புல 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்கே ஒரு அம்மா பெரிய டாக்டரு உட்காந்து எண்ணி பார்த்தானாக்கு. நேற்று ஒரு நரம்பு சுண்ணதுக்கு நான் ஆஸ்பத்திரியில் இருந்து 5000 ரூபா செலவு. 6 லட்சம் நரம்பு சுண்டுச்சுன்னா என்னங்க நிலமை? போடா நீங்களும் உங்கள் பட்டி பண்ணுறோம் அப்படி பேசாங்க. அதான் பேசிட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்தை இருந்தாலும் இவங்க பேசணும். நல்லா அருண் வந்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு தொகுத்து அழகாக சொல்லிட்டார். சிலர் பேச தெரியும், ஆனால் பேச்சை நிறுத்த தெரியாது. பேச்சுக்கிட்டே வருது. நான் வந்து மாப்பிள்ளை உனக்கெல்லாம் இதெல்லாம் அவன் வாட்சை பார்க்குறான் போனோன்ட்டு அவர் விடலை. அதாவது தெரிந்ததே பேசலாம், இல்லது தெரிந்து கொண்டு பேசலாம், இல்லாட்டி தெரிந்தவரே பேசலாம். சில பாருங்க தெரிந்தது மாதிரியே பேசுவான். யாரை சொல்லுங்க, தடக்குன்னு உள்ளே வந்து பேசுவேன். இந்த மணி என்ன மணி அவனை தெரியாத, அவன் நான் ஒரே தட்டலான்னு சாப்பிட்டான். அதுவும் கூட அவன் கூட 16 வருஷம் படித்து பெரிய என்கிட்ட இன்னும் 3 லட்ச ரூபா கடன் வாங்கி தரல. மணின்னு ஒத்த வார்த்தைன்னு சொல்லியிருப்பேன். இவன் மணி என்னான்னு கேட்டிருக்கான். 3 மணின்னு சொல்லிட்டு போக வேண்டியாட பொழிஞ்சு தள்ளிட்டாயா 1 மணி நேரம். இவன் கோவி அவனை பற்றி தெரியாதா, அவன் கோவிச்சிட்டு போவானே கோயம்புத்தூர். இப்படி நடந்த சம்பவம் சுற்றி பார்த்துக்கிறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டு பஸ் ஸ்டாண்டில், கூட்டமாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சு போய் பார்க்க முடியல யாருன்னு. இவன் ஒரு ஐடியா பண்ணான், டக்கு நம்ம யாருன்னு பார்த்துடலான்ட்டு. செத்தது எங்கள் பெரிய பாதை அப்படின்னா கூட்டம் பூரா விளைவிச்சு ஒரு பன்னிக்குட்டி செத்து கிடந்துச்சு. இதுக்கு தான் எதுலேயும் நம்ம தலை நீட்டக்கூடாது, நாண்டு போகக்கூடாது. பன்னிக்குட்டி சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்ற நினைக்காங்க. அது வேறு இது வேறு. வாழ்க்கை போலி என்பதற்கு அருண் நிறையா விஷயங்களை சொன்னார். அப்படி நினைக்காங்க, ஜாலியாக நினைக்கலாம். இப்போ வர முடியுமா சார்? இவ்வளோ அழகான புத்தாடி நம்ம மனசை ரொம்ப இனிமையாக வச்சுக்கிறேன் சார். உண்மையிலே சார் அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வாழ்க்கை இனிமையாக போகுது. சுகர் 420. அது அந்த இனிமை வேறு, இந்த இனிமை வேறு. நீங்கள் ரெண்டையும் மேடம் உட்காருங்க மேடம், வேறு ஜோக்கு மாற்றுறேன் மேடம். உட்காருங்க, ஜோக்கு மாற்றுறேன் மேடம். ஒன்றையுமே மாற்றலாம்னு இருக்கோம்டா அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன எங்களை மாற்றுறது? இந்த வாரத்தில் ஒன்றையும் மாற்றுற மேடம் இருக்கட்டும். இப்பொழுது வாழ்க்கை ஜாலியாக எடுத்துக்கங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க, எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோடு இருங்க, வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்று கோயில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி தாலுகாவிலிருந்து வருகை புரிந்துள்ள அன்னபாரதி அவங்களுக்கு ஒரு கரகோஷம். மற்ற மொழிகளைப் போல் இல்லை நம் தமிழ் மொழி. நம் உணர்வுகளோடு கலந்ததுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. வலிக்கையில் அ ஆ, சிரிக்கையில் இ ஈ, காரத்தில் ஊ, கோவத்தில் ஏ ஏய், மகிழ்ச்சியில் ஐ, ஆச்சரியத்தில் ஓ ஓ, வக்கணையில் ஔ, விக்கலில் அ என்று நம் உணர்வுகளோடு கலந்ததுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னால், அப்பேற்பட்ட சிறப்பான தமிழ் மொழிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விக்கல்னு தண்ணி எடுத்துட்டு மேடம் பாவம் என்ன பேசுறது தொடர்ந்து விக்கிருச்சு. நீங்க ஒரு நடுவர்னு நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மணிக்கு ஒரு முறை. சிறப்பாக டைம் மீடியாஸ் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் துரைசாமி சார், தர்மராஜ் சார் எல்லாருக்கும் சிறப்பானது ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமையான ஒரு கல்லூரி, அருமையான ஒரு இயற்கை சூழலோடு இருக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. 10ஓட 11 வாழ்றதை விட 10ஓட 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாளாக இருப்பது தான் கேபிஆர் கல்லூரி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மாணவ தங்கங்களுக்கும் சிறப்பானது ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிரிப்பு சிறந்த மருத்துவம், சிரிப்பு சிறந்த மருத்துவம், சிரித்தால் புரியும் மகத்துவம் என்று சொல்வார்கள். அப்படி சிரிப்பு மருத்துவராகவே இருக்கும் நகைச்சுவை நடுவர் மதுரை முத்து அவர்களே, யாராவது உங்களை வாழ்த்துனாங்க சார்? வாழ்க்கை போலி போலி போலின்ட்டு உங்களை தான் வாழ்த்துனாங்களா? கடைசியில் அவங்க தான் 2 பேரும் போலியா தராங்க எனக்கு. பாத்தீங்களா எங்க அணியை பாருங்க சார். ஒரு நல்லாசிரியர், பாவம் நல்லாசிரியர், வாடகைக்கு சட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க அணியில அவர் கொங்குக்காரர், நான் திருநெல்வேலி பொண்ணு. ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்கம்மா. இப்ப திருநெல்வேலி மக்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா சார்? திருநெல்வேலி மக்கள் தில்லா பேசுவாங்க. ஓ, தீன் இருக்கனால
மதுரை மக்கள் மணக்க மணக்க பேசுவாங்க. நான் கூட மலாக்கு படுத்துட்டு பேசுவாங்க. திருச்சி மக்கள் தெரிச்சு பேசுவாங்க. ஏன் தெரிச்சு என்ன எண்ணெய் சட்டிக்குள்ள கிடந்தாங்க? இதெல்லாம் ஏமா தீக்கு ஏதாவது ஒன்று போட்டு விடாங்கம்மா. இவர் என்ன பெருந்துருக்காரு பேப்பன் நீ அடி வாங்கிட்டு போகிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா பெருந்துருக்காரங்க 2 பேர் இருக்காங்க. சென்னை மக்கள் செலிக்க பேசுவாங்க சார். விருத்தாச்சல மக்கள் அவர் பழனிக்கார் பரிதாபமாக பேசுவாரா? ஆனா எத்தனை ஊர் மக்கள் இப்படி பேசினாலும் கோயம்புத்தூர் மக்கள் தாங்க கொஞ்சி கொஞ்சி பேசக்கூடிய அருமையான தமிழ் உள்ளம் படைத்தவர்கள். அதனாலதான் சார் அவரோட முகத்தெல்லாம் பாருங்க, குழந்தை மாதிரி ரசிக்கிறார். பால் வடியுது சார் அவருடைய முகத்துல. அப்படியா? பக்கத்துல டீ கிளாஸ் வைங்க, டீயை போட்டு குடிச்சிட்டு போவோம். பாத்தியா, பால் வடிதுன்னு சொன்னோன்னு அவங்க யாருங்க? ஒரு உறவு எந்திரிச்சு நின்று அப்படி ஒரு குடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதோட பேச்சு நிறுத்திக்கன்னு அர்த்தம். வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அணி நாங்க ஏன் பேசுறோம் சார்? அவங்களுக்கு தான் தலைப்பு கொடுத்துருக்கு, அதை நீங்க பேசுறீங்க. கிடையாதுங்க. வாழ்க்கை ஏன் ஜாலின்னு பேசுறோம்? மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியமே இல்லைங்க. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியம் இல்லை. பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும், வாழ்க்கை ஜாலி தான். கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னு நினைச்சாதான் வாழ்க்கை போலி. கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை ஜாலி. இன்னும் கிடைக்கலையே நினைச்சாதான் வாழ்க்கை போலி. ஆனா இத்தனை விருதுகள் வாங்கி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களா அத்தனை பேருக்கும் வாழ்க்கை ஜாலியா தானங்க இருக்கு. என்ன நடுவர்கள் வாழ்க்கை போலி 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 என்ன தெரியும்? எப்பா நீ இப்பதானப்பா கல்யாணம் முடிச்ச, ஆனா ஒரு மொய்க்காக கல்யாணம் முடிச்சிருக்கானே, இவனுக்கெல்லாம் வாழ்க்கை போமா. நல்லா கேளுங்க மேம். ஆசையா கல்யாணம் முடிஞ்சோன்னா மொய் சட்டியை திறந்துருக்காரு. 33 50 சார்ந்துருக்கு. கல்யாணம் பண்ணி வேஸ்டா போச்சு அப்படின்னு கேளுங்க சார். ஆனா உண்மையிலே என்னைய நீங்க அறிமுகப்படுத்துறீங்க பிக் பாஸ் வீட்டில். நான் ஒரு வாரம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உண்மையிலே நான் பெருமையா சொல்றேன் சார். அதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இல்லை உண்மையிலே சார் சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சண்டை போட தெரியாது, அதனால தான் அங்கே இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னால், நான் கமல் சார்கிட்ட வெளியில் வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன், என்னுடைய தமிழ் மக்களை பார்த்து கடைசி வரை சிரிச்சு வச்சது அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னால், அந்த இடத்துல கூட நான் வாழ்க்கை ஜாலியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன வாழ்க்கை போலி போலி என்னதான் நீங்கள் போலின்னு அந்த அணி பேசினாலும், வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போகிறது எங்கள் அணி. நீங்கள் ரெண்டுமா? ஆமாம் சார். வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போகிறது எங்கள் அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போயிரு. ஐயா இதுக்கு யங்ஸ்டர்ஸ் கைத்தறல கொடுத்தாலும் பரவாயில்ல, முன்னாடி ஐயா முதக்கண்டு வெறித்தனமா அந்த பாயிண்ட் கைத்தறல கொடுக்குறாரு. அவர் இந்த ஜோக்கு இல்லைமா, நான் முத ஜோக் அடிச்சல, அது இப்போ தான் புரிஞ்சிருக்கு. ஓ அதுவா அப்படின்றாரு. இப்போ நான் சொன்னக்கு இதுவாண்டுவார், நான் இழுத்துக்கிட்டு அங்கே மதுரை போயிடுவேன். 60 வயசுல அவங்க தாத்தா அழகா அப்படி சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் சிரிக்க முடியும். ஆயம் மோடு நீலாம் சிரிச்சிருவேன் அப்படி சொல்லாதீங்க சார். அதான் சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லாங்க சார். குடும்ப வாழ்க்கை இப்போ இங்கே குடும்பமாக வந்திருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்கம்மா, சும்மா கை தூக்கு பாருங்க. எல்லாரும் நல்லா சிரிச்ச குடும்பமான கை தூக்குனீங்க. அதில் ஒரு வித்தியாசமான குடும்பத்தை பார்த்தேன். என்ன சார் இப்படி ஒரு ஆள் கை தூக்கி நான் பார்த்ததில்ல. போதும் மறுபடியும் இறங்குது. சரி இப்போ குடும்பமாக வந்திருக்கீங்கல்ல, வாழ்க்கை எப்படி ஜாலியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு சூப்பர் டிப்ஸ் இப்போ நான் அன்னபாரதி நான் கொடுத்துட்டு போகிறேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக அருண் மொய்க்காக கல்யாணம் முடிச்சல, தயவு செய்து இதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ, அப்போ தான் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். யாரெல்லாம் டெய்லி வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படி தானேங்கய்யா? ஐயா என்ன கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ சீரியஸான பேச்சை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெய்லி வேலைக்கு போகும்போது யாரெல்லாம் அவங்க மனைவிக்கு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிளம்புவீங்க? எல்லாம் தேவையில்லாத வேலைமா, அதுக்கு வேலைக்கு போகாமலே இருந்துருவேன். போய் என்ன நீங்க ஆட்டோ வந்துச்சு எங்க இப்போ போய் டைம் இருக்குமா? அதுக்கெல்லாம் எங்க முத்தம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன்டி, டைம் ஆச்சுன்னு போடுவேன். இல்லைங்க, நிஜமாவே இப்போ ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் கணவன் வெளியில் வேலைக்கு கிளம்பும்போது மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சென்றா 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை 5 ஆண்டுகள் ஆயுள் காலம் கூடும் அப்படின்ட்டு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னா நானும் படித்தேன். என்ன சார்? நானும் படித்தேன். அதை ஐயா அன்பரசன் சாரும் படித்தார். முத்தம் கொடுக்கணும். அவர் முத்தம் கொடுத்ததுக்கு எடுத்து வீட்டுக்காரர் அறுவாடை வந்துட்டான். அவங்க எங்கே வராங்க? யார் கொடுக்குறோம்னு சொல்லல சார். குடும்பத்தில்
ஏன்னா என் ஆசிரியர் எப்படி சிரிக்கிறார். அவர் பார்க்குறாரு, முக்கியமான பேச்சால் நீங்கள் தானே என்னை கூட்டு வந்துட்டு. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எது முத்தம் கொடுக்குற பத்தியா? என்னம்மா சொல்கிறீங்க? எங்களுக்கு முத்தம் கொடுக்கறத தாண்டி ஒரு அழகான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கணவன் மனைவியாய் வாழ்வதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது, கணவன் மனைவியாய் வாழ்வதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது, நண்பர்களாய் வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும்னு ரொம்ப அழகான ஒரு கவிதை. இந்த இடத்துல கேட்குறேன், உறவு பெருசா நட்பு பெருசா? நட்புன்னு சொல்றவங்க ஒரு ஜோரா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். ஏன் நட்பு? முன்னாடி திருமணமானவர்களும் நட்புன்னு தான் கைத்தறி கொடுக்குறாங்க. ஏன் இந்த உறவுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு ஆள் நட்புன்னு சொன்னா யார் தெரியுமா? யார் சார்? அன்னபாரதியோட டிரைவர் அவர். ஏன்னா அவங்கள எடுத்து பேசினா 2 மாதம் சம்பளம் கட்டு. இப்படி இவ்வளோ மைன்யூட்டாக சொல்லாதீங்க சார். இந்த உறவுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நட்பு கைத்தறி கொடுத்தாங்க தெரியுமா? அர்த்தமற்ற வாழ்வை அர்த்தம் உள்ளதாக மாற்றுவது உறவு, அர்த்தமற்ற வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது உறவு, அர்த்தமுள்ள வாழ்வை அற்புதமாக மாற்றுவதுதான் நட்பு அப்படின்ட்டு சொன்னா. அப்படி நட்போட வாழ்ந்து பார்த்தா குடும்ப வாழ்க்கை ஜாலி, அவ்வளோதாங்க. சும்மா வேலைக்கு போனோம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத தாண்டி சார் நம்ம மேடைக்கு நான் வந்தல சார். ஏம்மா நட்புன்னா என்ன சொன்னீங்க? மகத்துவமா சொல்லி முடிச்சிட்டேன். அது ஒரு காலத்தில் தான். இன்னைக்கு அப்படி நட்பு இருக்கா மேடம்? ஃபோன் பேசுங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். மருமை என்ன சரி நல்லா இருக்கு, என்ன படிக்கிறாரு, எப்படி மார்க்கில் எப்படி போகுது, சரி இது வரைக்கும் சரி செஞ்சுப்பேன். மாப்பிள்ளை ஒரு 20,000 ரூபாய் கேட்டிருந்தேன். ஹலோ மாப்பிள்ளை ஹலோ மாப்பிள்ளை கரகரண்டு மாப்பிள்ளை ஃபோனு மாற்றன்னு நினைக்கிறேன். டக்குன்னு கட் பண்ணான். அவன் போன மாத்திரை ஒன்றையவே மாத்திரை முடிவு பண்ணிட்டான். வாங்க மாப்பிள்ளை பீரியட் போகணும், 10 பேர் வராங்க. சரி வா மாப்பிள்ளை அந்த பீரோ தூக்குனா ஒருத்தர் வர மாட்டேங்கிறான். முதுகு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை. ஒரு காலத்தில் இருந்துச்சு நல்ல நட்பு. ஆனால் நடுவர்னா எல்லாத்தையும் நான் திருத்திடணும், சும்மா நான் என் பாட்டுக்கு கேட்டு போயினேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம். பீரிட்டு பொங்குது சார். பார்த்து ரொம்ப பொங்கி எடுத்து வீட்டில் முழிக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் நான் தான் சார் உலகம். அப்புறம் உலகம் என்ன கேள்வி அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் கட்டிருந்தாரு பார்த்தீங்களா? மேடம் இதுக்கு சிரிக்காதீங்க மேடம். முதல் வரிசையில் உட்காந்து குலுங்கி சிரிக்கமா? என் ஜோக்குக்கு ஒரு ஆளாவது சிரிக்கட்டுமாம்மா? ஒரே ஆள் கஷ்டப்பட்டு சிரிக்காங்க மேடம். அப்புறம் நான் மயானகரில் நின்று பேச முடியும்? இல்லை, நான் எப்படி அன்பு நஜன் இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் சார். இப்போ நம்ம கார்லேருந்து இந்த மேடைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு சார்? ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்தில் என் வீட்டுக்கார் 5 தடவை சிச்சுக்குன்னு வீடியோ கால். என் ஃபோன்லாம் அந்த மாதிரி சவுண்டு வரலையே. பக்கத்துல போனா பண்ணி சுச்சுக்குன்னு தூங்க விடாம வீடியோ கால் பாசம். நீங்கள் ஒரே விஷயம், வீடியோ கால் வந்தாலும் முடிஞ்சு வச்சு சுச்சுக்கு அதெல்லாம் ஏன்னா என்ன மியூசிக் பட்டி பண்ணுறோமா? இல்லை, அருண் கூட கேட்டாப்ல அவன் எது கேட்குறா? என்ன கேட்டாப்ல, எனக்குலாம் இப்போதாங்க கல்யாணம் முடிஞ்சு, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது, இப்படி வரைக்கும் இத்தனை வருஷம் லவ்வா அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சின்ன பிள்ளையிலே என் வீட்டுக்காரருக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி பழகிட்டாங்க மேடம். இந்த நிலாவை பார்த்தா தான் வீட்டில் அந்த மனுஷன் இப்போ சோறே சாப்பிட்றாருண்ணா. இப்போ அந்த டீ பையெல்லாம் தூக்குனே கிளம்பும். ஏன்னா நான் கொஞ்ச நேரம் போகலான்னு பார்த்தேன், நிலா கலாண்டும் போது அவ்வளோதான் பலாண்டு எந்திரிச்சணும். நான் இங்கே உள்ள திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க சார். கல்யாணம் என்ன இவ்வளோ சோகமாக தூக்குறீங்க? சரி கல்யாணம், எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல சார்? பரவாயில்ல சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மனைவியின் சமையலை, என்னுடைய மனைவி வைத்த சமையலை நான் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மட்டும் இப்போ கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன சார் அவரெல்லாம் பயந்துக்கிட்டே தூக்குறாரு? ஏன்னா பயந்துக்கிட்டே சாப்பிடுவாரு. ஆனால் இந்த பட்டிமன்றம் முடிஞ்சிட்டு போன உடனே ஜாலியோ போலியோ தலைப்பு தட் டசன்ட் மேட்டர். ஆனால் தயவு செய்து உங்களுடைய மனைவியோட சமையலை பாராட்டிருங்க. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. ஏமா அவர் பாராட்டு தான் நினைக்கிறாரு, சாப்பிட்டோன்னே நுரத்தள்ளிடுதுல, அப்புறம் எப்படி அவர் பாராட்ட கோடிச்சிருது? இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் போன மாதம் நீங்கள் நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல, நுரத்தள்ளிடுச்சா? மனைவி வைத்த முட்டை குழம்பை பாராட்டாததால் கணவனின் நாக்கை கடித்து துப்பிய மனைவி. அதனால உங்க நாக்கு பத்திரம். ஒரு நாக்கின் சுவையில் ஒரு நகைச்சுவை. தேங்க்யூ சார். என் வீட்டுக்காரெல்லாம் என்ன வச்சாலும் பாராட்டிடுவார். பாவம், அவ்வளோதான், சூடு சோறு விட்டுட்டாரு, மெச்சூரிட்டி ஆகிட்டார். நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்றீங்களா இல்லையா சார் ஆண்கள் நீங்கள்? ஏமா நானும் எனக்கு வயசு அந்தாந்த 42 ஆயிடுச்சு. சரி,
கோழி முட்டை வாத்து முட்டை கேள்விப்பட்டிருக்கேன். மூக்கு முட்டைன்றது நான் மூக்கில் எங்கே முட்டை? ஆமாம், தமிழ் இல்லாதெல்லாம் பொருளாலாம் பேசாங்க. இல்லை சார், ஐயா மாதிரி பெரியவங்களாம் அந்த காலத்தில் பொடி போடுவாங்க. இந்த சின்ன டப்பை இவ்வளோ தான், அந்த மேலே இருக்க அந்த கேப்பை கழட்டிட்டு சும்மா ஒரு ட்ராப் எடுத்து அப்படி மூக்கில் வச்சு ஒரிஜினலாக இருக்குது அது மூடி வச்சுருவார். சிவாசியில் ஒரு ஆள் பொடி போட்டார் சார். என்னாச்சு தெரியுங்களா? 4-5 நாளாக பொடிட்டு அந்த பொடி டப்பா காணாமட்டு எடுத்து 4-5 நாளாக போடாத அந்த வெறியில் கேப்பை கழுத்திட்டு வச்சுட்டு அப்படின்றார். டப்பா மூக்குக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் 5-6 டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. டப்பா வரல, மூக்கை. ஓவரா இல்லையாங்க சார்? அதான் ஓவர் தான், கொஞ்சம் ஓவர் தான். ஒவ்வொருக்கு 6 பால். ஆனால் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா இந்த 4 வாரம் தொடர்ந்து எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மனுஷன் ஒத்த வார்த்தை என்னை திருப்பி பார்த்து சொன்னார், சாப்பாடு கிடைக்குதுடி சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம், நீ தாராளமாக போயிட்டு வாடி அப்படின்னா. அப்படி சொல்லிட்டா வாழ்க்கை போலி. வாழ்க்கை எப்படி ஜாலியாக இருக்குன்னா ஒரு சின்னதாக பாராட்டு. மனைவி ரொம்ப எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இப்போ உள்ள நம்ம மாணவிகள்லாம் பின்னாடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யாரை பிடிக்கும் தெரியுமா? ஆண்கள் கணவன்மார்கள் வருங்கால கல்யாணம் முடிக்கிற பசங்கள்லாம் கேட்டுக்கோங்க, குடும்பத்தில் சண்டை வந்துட்டா சமாதானம் பண்ணுற புருஷனை விட எந்த மனுஷன் கிச்சனுக்குள்ளே விறுவிறுன்னு போய் சமையல் பண்ணுறானோ அந்த புருஷனை தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தியா, தனியாக கைத்தட்டல் அங்கே மட்டும் வருது. அப்போ யோசிச்சு பாருங்க சார். வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், ஏன் சின்ன சின்ன பாராட்டுதல் குடும்பத்தில் இருக்கணும்னா, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. ஒரு சின்ன பாராட்டு ஒரு எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் மாற்றிடுங்க. இந்த தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கிடுச்சான். தீக்குச்சி சொல்லிச்சான் தீப்பெட்டியை பார்த்து, ஒவ்வொரு முறை நாம் உரசும் பொழுதும் நான் மட்டுமே எரிந்து சாம்பலாக போகிறேன், நீ மட்டும் அப்படியே இருக்கே ஏன்னு கேட்டுச்சான். அதுக்கு தீப்பெட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், ஒன்றும் இல்லை, தலைக்கணம் உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள்னு சொல்லிச்சாங்க. இந்த குடும்பத்தில் அந்த தலைக்கணத்தை மட்டும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா? குழந்தை வந்த பிறகு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே உள்ள திருமணமான அத்தனை பேர்ட்டையும் கேட்குறேன், குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருந்தால் ஒரு பெரிய கைத்தல கொடுங்க பார்க்கலாம். இதுவே சாட்சிங்க, அந்த கைத்தட்டலே சாட்சி. எத்தனை பேர் குழந்தைகளுக்காக நம்ம பிரச்சனைகளை நம்ம விட்டு கொடுத்துருப்போம் தெரியுமா? குழந்தை என்ன பேசினாலும் மனம் விட்டு பேசுங்க. குடும்பத்தில் என்ன மன கஷ்டம் வந்தாலும் குழந்தை ஒரு வார்த்தை பேசுச்சுன்னா வாழ்க்கை ஜாலியாக இருக்குமா போலியாக இருக்குமா சார்? யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தை பேச விடுறோமா சார்? அப்போ தான் பேச சப்பு வாய் மூடு, எனக்குன்னு வந்து பிறந்திருக்காரு. அவன் அப்ளிகேஷன் போட்டு அவங்க வீட்டில் பிறந்தான். 6 முகம் ஆகஸ்ட் 7 உங்கள் வீட்டில் பிறக்க போகிற ரெடியாக இருந்துக்க சார். ஏதாவது அந்த நேரம் கீழே விழுந்துட்டானா, இவன் பிறந்த நேரம் கீழே விழ வச்சுட்டான். இப்படியே பேசுகிற குழந்தைகள் தினத்தை ஒரு நாள் மட்டும் கொண்டாடாதீங்க, தினந்தனும் குழந்தைகளோடு கொண்டாடுங்கள். நீங்களும் குழந்தையாக மாறுகிற பொழுது பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஒன்று நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா குழந்தையாக இருக்கணும், இல்லை குழந்தைகளோடு இருக்கணும், இல்லாட்டி குழந்தை தன்மையோடு இருக்கணும். ரொம்ப சில்ட்ரன்ஸாக நடந்துக்கிறான் பரவாயில்ல, சைல்டிஷாக நடந்துக்கிறான்றாங்களே அதுதான் சந்தோஷம். எதையுமே அறியாமல் போடாமல் என் ஊரில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கிட்டு போய் கிராமத்தில் நிறுத்தினேன். காரை பார்த்துட்டு எதிர்த்து வீட்டில் இருக்க 3 வீட்டுக்காரன் ஒன்றா சேர்ந்து பேசினாங்க. நான் வாங்கினது 12 லட்ச ரூபாய்க்கு, அவங்க 3 பேரும் சேர்ந்து 13 லட்ச ரூபாய்க்கு எனக்கு செய்வன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வகுத்தால் வாந்தி போய் தகடை மந்திச்சு வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன் சார். நானும் உங்கள் அப்பாவும் நைட்டெல்லாம் தோன்றேன் தகடை எடுக்க, தண்ணி வருது பெட்ரோல் வருது தகடு வரல. அப்படியெல்லாம் வாழ்கிறவங்க மத்தியில் இப்படி அடுத்தாலாம் சார் நமக்கு பிடித்தவர்களாக நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினையுங்கள், நம்ம நலமோடு இருப்போம். காலையில் அதான் அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு சார் எப்பயுமே ஒரு நாளை வாழ்க்கை நம்ம கையில் இல்லாத போது எதுக்கு? வைரமுத்து சார் சொல்கிறார்ல, இந்த மனிதனுடைய மதிப்பு எவ்வளவு, மனிதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்கிறார். இந்த மனித உடம்புல உள்ள கொழுப்பு சொத்தை வச்சு ஒரு சோப்பு செய்யலாம், 2 ரூபா 50 பைசா. இந்த மனித உடம்புல உள்ள இரும்பு சத்தை வச்சு ஒரு ஆணி செய்யலாம், 4 ரூபா. இந்த மனித உடம்புல உள்ள கந்த சத்தை வச்சு ஒரு தீப்பெட்டி செய்யலாம், 4 ரூபா. மொத்தமே 3 ரூபா 50 பைசா தாண்டல சார். இதான் சார் மனுஷ மதிப்பு. நான் தெரியுங்களா என்னை பற்றி தெரியுமா? 350 தானே, போயிட்டு வா பண்ணுறேங்க. இனிமேல் சொன்னாண்டா ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி மேடம் அறிமுகப்படுத்துகிறோம், ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி மதிப்பிடுவோம் சார்? சார் 17 கிலோ இளம் ஆட்டுக்குட்டி, கொழுப்பே கிடையாது, அழகாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை அதனுடைய எடையை வச்சு அறிமுகப்படுத்தும். கோழி எப்படி அறிமுகப்படுத்தும்? நாட்டுக்கோழி சார்
முட்டை கோழி நல்லா இருக்கும், எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. கோழி 2 கிலோ வெடக்கோழின்றோம். மனுஷனை அப்படியே அறிமுகப்படுத்துவான். இந்த முனியாண்டிங்க 47 கிலோ, தொடக்கறி பிரமாதமாக இருக்கும், இப்படி அறிமுகப்படுத்த முடியும்? அதனால் நல்ல மனுஷன் சார். சார் முனியாண்டி அவர்கிட்ட போனால் நேரம் போறே தெரியாது சார், கள்ளங்குடம்லாமல் சிரிப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. பாசிட்டு வாருங்க. சூப்பர் மேடம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டுறேன். இந்த கணவன் மனைவி உறவு வந்து ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியும். பொதுவாக பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம், எவன் பேமொழி முழிக்கிறானோ அதான் ஃபேமிலின்னு ஈஸியாக நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. ஆனால் ஃபேமிலிங்கிற உண்மையான விளக்கம் FAMILY, ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ, அதுதான் உண்மையான விளக்கம் என்று சொன்னால், அப்பா அம்மா, அன்பு காட்டும் அம்மா, அறிவூட்டும் அப்பா, பேர் சொல்லி கொஞ்சம் தாத்தா, கதை சொல்லி தூங்க வைக்கிற பாட்டி, குடும்பத்துக்காக சண்டை போடுற அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி, அத்துணை உறவுகள் இன்றைக்கும் நம்ம நாட்டில் தான் இருக்குது. வெளிநாட்டிலலாம் அந்த சொந்த பந்தம் இல்லை. குடும்பத்தில் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கணவனுக்கு 30 வயதில் மனைவியோட இளமை ததும்பும் அழகு தெரியும், 40 வயதில் அவளுடைய தூய்மையான அன்பு புரியும், 50 வயதில் அவளுடைய அருமை தெரியும், 60 வயதில் அவள் இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவார். 70 வயசில் அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 70 வயசுக்கு மேலே ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி அந்த இடத்துல தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாகவே மாறுவான் அப்படின்ட்டு சொன்னால், இதுதான் இல்லற வாழ்க்கை என்று சொன்னால் இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் நண்பர்களே. கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைத்தால் நிச்சயமாக அந்த இல்லம் என்பது சொர்க்கமாகும். தாயை புரிந்து கொள்வதற்கு மனைவியின் வருகையும், மனைவியை புரிந்து கொள்வதற்கு நோயின் வருகையும் வேணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து வாழ்க்கை போலின்னு மட்டும் தீர்ப்பு கொடுத்துடாதீங்க. ஏன்னா சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தாலே சரியாகும். அவ்வளோதான். கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் தொடர்ந்து செல்வோம், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏன் நான் 80 வயசு ஆச்சு இருந்திருந்த அவரை பார்த்து நன்றி. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுங்கள், வாழ்க்கை என்றென்றைக்கும் ஜாலிதான். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நல்ல பாயிண்டெல்லாம் தொகுத்து சொல்லிட்டு நிறைய ஒரு பாட்டும், இதுதான் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறது எப்படி, கண்ணதாசன் சொன்ன ஒரு பாட்டும் அதில் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், டைம் இருந்தால் நான் ஒரு ஆள், முடிவில். ஆனால் பிரமாதமான ரசிகர்கள். நீங்களாம் பிழைக்க தெரிந்தவர்கள். காரணம், எவன் சிரிக்க தெரிந்தவனோ அவன் பிழைக்க தெரிந்தவன். அது தெரிஞ்சால் போகும். டாக்டர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது. போன வாரம் போனார் ஒரு ஆள் டாக்டர்கிட்ட, வேகமாக போய் உட்காந்துட்டு டாக்டர்னார். அவர் இல்லைட்டா டைம் இல்லை, கை தூக்குங்க, கை கிளறுங்க, கால் நீட்டுங்க, செருப்பு பிடிக்குது மடக்குங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாய் மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க, சட்டையை கழுத்துங்க, இரும்புங்க, தும்முங்க, மூச்சு விடுங்க. 55 நிமிஷம் அவர் பேசவே விடலை. முடிச்சுட்டு கேட்குறாரு வந்தவனை பார்த்து டாக்டர், என்ன செய்யுது? அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு, பத்திரிக்கை கொண்டு வந்தேன். யோ முதலே சொல்ல, நீ முதலே கேட்க வேண்டியானியா? நாக்கு ரெண்டு மூக்கு ரெண்டு ஒரே தான் நீட்டிக்கிட்டே போயிட்டா. இதுதான் சார், இது நம்மளுக்கு தேவையா? அன்றைக்கெல்லாம் பாருங்க, எனக்கு இக்கிகாயின்னு ஒரு புத்தகம் சமீபத்தில் படித்தேன். உலகத்திலேயே அதிக நாட்கள் வாழ்கிறவங்க யாருன்னு கேட்டால் ஜப்பானியர்கள். 124 வயசு மினிமம் இருக்காங்க. எப்படி சார்? எல்லாம் மனுஷன், அவர் மட்டும் எப்படி சார் அப்படின்னா, அந்த இக்கிகாயின்ற மொழியில் சொல்லுது. அதான் இருக்கிற புத்தகங்களே தன்னம்பிக்கை புத்தகங்கள் அதிகமாக விற்கிற புத்தகம். என்ன காரணம் அப்படின்னா, 70 வயசில் அவங்கள இளவட்டம்னு சொல்கிறாங்க சார். ஜப்பானில் 70 வயசில் நம்ம சொல்கிற யங்ஸ்டர் வந்து அவனுக்கு 70 வயசில். என்ன காரணம்னா, அப்படி ஈவினிங் டயத்தில் இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கை. நண்பர்கள் பேசி மகிழ்கிறாங்க, தினந்தோறும் இயற்கை உணவு சாப்பிட்றாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிறதே கிடையாது. நம்மளால் எதுக்கு டென்ஷன் ஆகுன்னு தெரியாமல் ஆகுறான். ஒருத்தனை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆவீங்களாமேன்னு கேட்டேன். யாரு? நானா டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா,
5 மணிக்கு அட்மிட் ஆகிட்டேன் ஆஸ்பத்திரியில். நான் ரொம்ப கேட்கல, டென்ஷன் ஆவீங்களான்னு தான் கேட்டேன். அவனை என்ன சார் செய்ய முடியும்? அப்போ அவன் 120 இருப்பான், நம்ம இருப்போமா? டென்ஷன் ஆவேன்னு கேட்டுக்கு 30,000 ரூபா செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்து கிடைக்கான் என்பதை சொல்வதற்கு தான் போலியாக போயிடுச்சு சார் என்று சொல்லி பல்லேருந்து நம்முடைய எல்லாருமே. எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, அன்பர் நான்லாம் எம்காம் படிச்சிருக்கேன்னு போடுறத விட நான் ஒரு விவசாயி மகன் போடுறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அதான் நான் விரும்புகிறேன். அப்படியாப்பட்ட விவசாயியாக நம்மளுக்கு கண்முன்னே இந்த இடத்துல அன்பரசன் ஐயா அவர்களை பேரன்போடு அழைக்கிறோம். கைதட்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரம். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகம் மேவும், அருணை கோபுரத்தில் வாழும் கணபதியை கைதொழுதக்கால் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி கோடைகால சிறப்பு பட்டிமன்றத்தை இங்கு ஏற்பாடு செய்திருந்த டைம் மீடியாஸ் நிறுவனத்திற்கும் நல்லதொரு தமிழை நாளெல்லாம் நாடெங்கும் பரப்பி வரக்கூடிய நகைச்சுவை நாயகர் நடுவர் பெருமகனார் மதுரை முத்து அண்ணா அவர்களுக்கும் எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் அவை நிறைந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, சார் குடும்பம் அப்படின்னா சிம்பிள் சார். குடு ப்ளஸ் இன்பம் குடும்பம். ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் அந்த மாதிரி இன்பம் இருக்குதுங்களா? அது இல்லை. அப்படி இல்லாத வாழ்க்கை எப்படி ஜாலியாக இருக்குங்கிறத கேட்குறக்காக தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். இதை நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்கலாமே சார். இல்லை இவ்வளோ தூரம் செலவு பண்ணி நீங்கள் வந்ததுக்கு. அதாவது 14 வருஷம் ஆச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆகி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் கூட ஒரு கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுனதில்லை, என்னை காப்பாற்று தெய்வமே. ஆனால் இந்த 14 வருஷமாக நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. குடும்ப வாழ்க்கை அவ்வளவு கொடுமையாக போயிட்டுருக்குது. அப்புறம் எப்படி ஜாலியாக உணவை பற்றி பேசுனாங்க, சாப்பாட்டை பற்றி அன்னபாரதி சார். மனசாட்சியோடு சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா நமக்கு சாப்பாடாக்கி போட்டிருக்கோம், எவ்வளோ ருசியாக சமைச்சு போட்டிருப்பாங்க. அவங்க சொன்னாங்களே வயிறு முட்டை மூக்கு முட்டைன்னு, சாப்பிட்டோமே. ஒரு நாளாவது அம்மா செஞ்சு போட்ட சாப்பாடு நல்லா இருக்குது நம்ம சந்தோஷமாக பாராட்டியிருப்போங்களா? ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி வாயிலேயே வைக்க முடியல, மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் ஒரு நாளாவது சம்சார சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நல்லா இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியுங்களா? அதனால் அதுக்கு பேர் மூக்கு பிடிக்க சாப்பிட்றது. கடைசியில் பார்த்தா மூக்கை பிடிச்சிட்டே சாப்பிட்றது. சும்மா நடுவு ஏதோ சும்மா நினச்சிட்டுறாங்க, பிச்சிருவேன் கவுண்ட்ரு. அன்னைக்கெல்லாம் சார் உப்புமாவை ஆக்கி போட்டு சம்சாரம் கேட்குறாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்குறான். நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உப்புமா 2 கரண்டி போடுவா போல இருக்குது. நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த கரண்டிலே 2 போடுவா போல இருக்குது. ஒன்றுமே பேச முடியலைங்க. ஏதாவது அதாவது கோபம் வந்து ஒரு ஆத்திரத்தில் சம்சாரத்தை நம்மளால் திட்ட முடியுதுங்களா? திட்டவே முடியாதுங்க. ஒரு வார்த்தை யதார்த்தமாக சொல்லிட்டு அப்படின்னா ஆண்கள் அது பெண்கள் வந்து கணவனை திட்டுறாங்க அப்படின்னா அது குளத்தில் எறிகிற கல் மாதிரிங்க, அது தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த கல் உள்ளே போயிடும். ஆனால் இதே ஒரு ஆம்பளை மனைவியை திட்டான், கணவன் பொண்டாட்டியை திட்டான்னா அது தேன் கூட்டில் கல் எறிஞ்ச மாதிரி. நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம், 1000 வார்த்தை போட்டு நம்மளை வம்பிழுப்பாங்க சார். கேட்டிருக்கீங்களா? முதல்லாம் சண்டை வந்துருச்சு குடும்பத்தில் அப்படின்னாங்க, ஐயா பேசணும், ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு, ரொம்ப முற்றி போயிடுச்சு, குடும்பத்தில் சண்டை அதிகமாகிடுச்சு அப்படின்னா பொண்டாட்டி கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாளுங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அவங்க அம்மாவில் ஃபோனை போட்டு வர வச்சு குடும்பமே சேர்ந்து நம்ம கூட சண்டை கட்டுறாங்க சார். சார் உண்மையிலே நீங்கள் பட்டிமன்றம் பேச வந்து உங்கள் வகுத்தறிச்சலை பேச வந்திருக்கீங்க. இது எங்கடா போய் சொல்கிறேன்னு பார்த்துருக்காரு. டீ கடையில் உள்ளூர்காரு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். போய் இன்றைக்கி காலேஜில் சொல்லிட்டு வந்துடுவோம். பசங்களாவது அவங்கள பார்த்து வாழ்க்கையில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டோம். என்னங்க உண்மையிலேயே வயிற்றுச்சல் தானுங்க நடுவர். ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருக்கீங்க சார். ஒரு 500 ரூபா உங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் சார். உங்ககிட்ட இந்த வெல்டிங்குக்கு வெட்டிங்குக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இந்த வெல்டிங்கில் வந்துங்க முதல்ல பொறி பறக்கும், அப்புறம் சேர்ந்துடும். ஆனால் இந்த வெட்டிங்கில் முதல்ல சேர்ந்துருவாங்க, அப்புறம் பொறி பறக்கும் சார். குடும்பத்துக்குள்ளே தாங்க முடியாதுங்க. நானே பறந்துடுறேன் வீட்டை விட்டு. இதுக்கு பொறி பறந்து அப்புறம் அன்னபாரதி சொன்னாங்களே சார், அவங்க குடும்பம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு. 30 நாள் பைய தூக்கிட்டு பட்டிமன்றம் போயிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன கேடு? பட்டிமன்றம் பைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர் அங்கே வீடியோ காலில் வேறு 5 தடவை வந்தாரா, அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இன்னும் வீட்டுக்கு வரல. அன்னைக்கு ஒரு நாள் பட்டிமன்றத்தில் இங்கேருந்து பை தூக்கிட்டு போனால் எங்களுக்கு கோவம், எங்கே பை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது நடுவரோட இன்ட்ராக்ஷன். பேசுங்க, மறந்துட்டீங்களா ஜோக்கா? நான் ஒரு பை ஜோக்கு போனேன், பை ஜோக்கை மறந்துட்டார் அவர். இல்லைங்க, இன்னொரு சந்தேகம் கேட்கலான்னு கேளுங்க. அண்டார்டிகாவுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன ஒற்றுமை தெரியுங்களா? அண்டார்டிகா அங்கே இருக்குது,
பொண்டாட்டி நம்ம கூட இருக்குது. என்ன சார் வித்தியாசம்? அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியாதுங்க, பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாதுங்க. அவ்வளோ கிளம்புமா, பட்டி மூணு முடிஞ்சு. எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு? இன்னொன்று இல்லை ஏமா உங்கள் ஏமா பட்டி என்ன நடுவரை ஓவர்டேக் பண்ணி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப நடுவர் தான் அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகணும். அப்புறம் என்ன நினைப்பாங்க, அவங்க சிரிப்பாக இருக்க, அவங்கள நடுவராக போடுங்க, போன ஓரமாக அந்த சைடில் ஒருத்திக்கு போடுங்க. இதுக்காக நான் வந்திருக்கேன் சார். நல்ல நகைச்சுவை சொன்னீங்க. 3 நாள் பசியோடு போய் சாப்பிட்றதுக்கு முதவாய் எடுத்து வைக்க போகிறப்ப அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிற ஒத்த வார்த்தையில் 13 நாளைக்கு அவனுக்கு பசிக்காது. சாப்பிட போவேன், சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். பத்தறிவான், என்ன கேட்க போகிறாள், எதை கேட்க போகிறாள். பார்த்தீங்களா, இது கீழக்குடியில் பேசும்போது பிரமாதமாக சிரித்தாங்க. இந்த ஜோக்கு அந்த ஊருக்கு மட்டும்தான் போல, இங்கிட்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி கூட ஐயா அவர் மாதிரி தான். அண்டார்டிகா பொண்டாட்டிக்கா வெல்டிங்கு டல்டிங்கு அப்படி போயிடணும். இதை கொண்டு தெரியாமல் நம்ம வாட்டுக்கு சொன்னோம்னா போச்சு. பேசுங்க சார், அடுத்து உங்கள் பகுதி. அதாவதுங்க, எப்போ பாருங்கள் நம்ம போய் ஏதாவது கேட்டோம்னா, ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்ய சொன்னோம்னா உடம்பு வலி தாங்கலை, தலை வலி பயங்கரமாக இருக்குது, கிறுகிறுன்னு வருது, தலை சுற்றுது, உடம்பெல்லாம் அசதியாக இருக்குதுன்னு சொல்லுவாளுங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையும் சொல்லி பாருங்கள், எங்கிருந்து தான் அவ்வளோ ரோசம் வரும் கோபம் வரும்னே தெரியல. சண்டைன்னு வந்துட்டா சட்டையை பிடிச்சி புழுன்னு ஆட்டுவாங்க. அப்போ மட்டும் எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வருது, அவங்க உடம்புல தெம்பு வருதுங்க. பெரிய எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க நடத்துறது. சொல்லிட்டீங்க, அப்புறமேல எப்படி சொல்கிறேன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் ஔவையார் அப்போவே சொன்னாருங்க. நான் சமையலை பற்றி சொன்னாங்க, சாப்பாட்டை பற்றி சொன்னாங்களே, ஔவையார் ஒரு பாட்டில் அழகாக சொல்லியிருப்பாங்க. கொடிது கொடிது வெவ்வுளாய், எது கொடிது தெரியுமா? கொடிதினும் கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொணா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர், அதனினும் கொடிதே அவள் கையால் இன்புற உண்பது தானே. பொண்டாட்டி கையில் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட முடியாத வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி நமக்கு ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் வாழ்க்கை என்பது போலியான், குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப போலின்னு சொல்லிக்கொண்டு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சுனா அப்படி இருக்கணும். வந்தால் ரத்தின சுருக்கமாக இன்றைக்காவது வரல 2-3 பாயிண்ட் அன்னைக்கெலாம் நான் பழனி அன்பரசன் நன்றி வணக்கம்னு போயிட்டார். இதுவும் ஒரு வேணை சுருக்கமான பேச்சு தான். நல்ல வேலைக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு போனாலும் போவாங்க. அப்படி இருக்கணும் சார். அதாவது நம்மளுக்கு போரடிக்காமல் பார்த்துக்கிறார் பாருங்க. நல்லா உண்மையிலே இந்த மேடையை கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக தெரியும் சார். ஆனால் நின்று பேசுகிறது, புதுசாக பேசுகிறவங்களுக்கு அந்த போடியம் கண்டிப்பாக வைப்பாங்க. எதுக்குன்னா அவங்க கால் நடுங்கிறது வெளியே தெரியக்கூடாது. அதையும் மீறி சில போட்டி தாட்டுவாங்க, கிட்டு 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 கிட்டுன்னு ஆட்டி. இந்த முத பிட்டடிக்கிறவன் டேபிளில் உட்காந்தோம்னா எல்லோரும் மாட்டிக்கிறவாங்க. பார்த்தீங்களா, அவன் அப்படியே வர்றாலாம் சந்தைப்பட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால் வந்திருக்க 3 பேர் அப்படின்வார். இப்படிலாம் மாட்டிக்கிறோம். ரொம்ப ஏன்னா சில டிப்ஸ் கொடுப்பாங்க சார். நான் பேங்கில் ஒரு ஆள் என்கிட்ட பேனா கேட்டார், பேனா கொடுத்தேன். என் பக்கத்தில் இருக்கவர், என்ன சார் பிழைக்க தெரியாத இருக்கேன், பேனா கேட்டால் அப்படியே கொடுத்துருவீங்களா? பேனா மூடியை கழட்டிட்டு கொடுங்க சார், கொண்டு போயிடுவாங்க. நம்ம ஊருக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? 13 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்ன வரைக்கும் அந்த ரூல்ஸ், அந்த கொள்கை நான் கடைபிடிக்கிறேன். பேனா மூடியை கழட்டிட்டு கொடுக்குன்ற அந்த டிப்ஸ் அவர் சொன்னதை கேட்டேன். இன்றைக்கி என் வீட்டில் 5800 மூடி மட்டும் இருக்குது. பேனா மட்டும் கொண்டு போயிட்டாங்க. நம்ம ரீப்பில் மட்டும் கொடுத்தா கூட அந்த இதை கழட்டிட்டு ஊதி எழுதுறவெல்லாம் இருக்கான். ஊதி நம்ம வெள்ளை சட்டில் எல்லா மையும் தள்ளி விட்டு என்ன சார் பழைய ரீப்பிலான்ட்டு போவேன். சட்டை போனது 350 ரூபா சட்டை நம்மளுக்கு. ரொம்ப இப்போ இங்கே இங்கே பார்த்தீங்களா, ஒரு சிலர் போயிட்டாங்க, அவங்க டைம் ஆச்சுன்னு போயிட்டாங்க. நீங்கள் தான் உண்மையான ரசிகர்கள் அப்போ நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் நினச்ச அங்கே ஒரு அம்மா உண்மையாக நாங்களா எங்கள் மேடம் உடனே அங்கே போங்க, முத்து பட்டிமன்றத்துக்கு போங்க, அதுக்கு நான் வீட்டுக்கே போகிறேன் 2 பேர் போயிட்டாங்க பாவம். இப்போ இந்த அணியை நிறைவு பேச்சாளர், நீங்கள் நிறைஞ்ச ஆடியன்ஸ். எப்பவுமே இந்த ரயில் தண்டவாளம் பார்த்தீங்கன்னா 1 மில்லி மீட்ரு கூட தள்ளி இருக்கக்கூடாது. சீராக இருந்தால் தான் அந்த கன்னியாகுமரியிலேருந்து அந்த ட்ரெயின் தாம்பரம் வரைக்கும் போகும். ஒரு இடத்துல ரேஸாக அந்த ரயில்வே ட்ராக்கு தள்ளி இருந்தால் கூட கம்மாக்குள்ள வடக்கும் ட்ரெயின்.
அது மாதிரி இந்த ஆடியன்ஸுக்கும் பேச்சாளருக்கும் அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி சீராக இருந்தால் மட்டும்தான் ரசனை உச்சகட்டமாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? இவங்க வர்றவங்க பூரா பெண்களை குறை சொல்கிறான்னு நினைக்காங்க. ஒரு காலத்தில் அப்படி பெண்கள், எல்லா பெண்களும் கிடையாது. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் சாப்பிட்றவன் வாய் வச்சுட்டு, லட்சுமி என்னங்க, இங்கே வாமா, என்னங்க உன்னை கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. 16 வருஷமாக உன் சாப்பாடில் மாற்றம் தெரியாமல் இப்போ மாற்றம் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? நல்லா கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை முடியாக கிடக்குடி. அவனுக்கு மாற்றம் அவ்வளோதான். அப்போ விரக்தி ஆவானா ஆக மாட்டானா சார்? இதை சொல்கிறீங்க ஆச்சரியமா? இன்னொரு நகைச்சுவலம் கேட்டால் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. அவ்வளோதான், அதை நான் சொல்லலை. எல்லாருக்கும் மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? சாரி. இது கிடையாது. இது எல்லாரும் சொல்கிறதா வழக்கம் போல. மோதிரம் கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. ஆனால் ஒருத்தர் எங்கள் ஊரில் கிஃப்ட் கொடுத்தேன் சார், 4 அடி நீளத்தில் சௌரி முடியை கொடுத்தான். அந்த அம்மா வெட்டுக்குன்னு வாங்கி கட்டப்பையில் வச்சிருச்சு. என்னங்க இதை போய் கொடுக்குறீங்க? இதை எப்படி நான் வெளியே போய் காட்டுறது? மித்த கிஃப்டெல்லாம் இன்னொருத்தையும் செய்கிறதுமா, இதை நானே செஞ்சேன். அந்த அம்மா வியந்துருச்சு. எப்படி? உன் சாப்பாளருக்கு ஒவ்வொரு மூடியாக எடுத்து எடுத்து நூலில் கட்டின நீ. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே போல் சார், வேலைக்கு சென்று திரும்பும் வீட்டில் இரவு உறவை தவிர இதய உறவு இல்லாமல் போச்சு. என்னைக்கு மனசு விட்டு பேசுகிறீங்களோ அன்னைக்கு மாரடைப்பு வருவதில்லை. ஒரு கள்ளங்கோடத்துலே 3/4 சண்டைகளை என்ன காரணம் சார்? இந்த கைபேசி தான். படுத்துருப்பாங்க கணவன் மணி பெட்டில், 11 மணி இருக்கும். எந்திரி, என்ன அவன் பொண்ணு டொருன்றதுன்னாரான். ஏதாவது கம்பெனி காலாக இருக்குமா? கம்பெனி காலா, உன் பழைய கம்பெனியோட காலா? பிரச்சனை. இந்த 3 பேருக்கா இந்த நகைச்சுவை. நீங்களா வெளியூராளா? வேறு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா? அதே டொரு சவுண்டு உங்கள் வீட்லையும் கேட்டிருக்கும்ல. ஏன்னா அவருக்கு மட்டும் அந்த ஜோக்கு சிரிப்பு போகிறது, உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? நீங்கள் பார்க்க வேண்டியது பட்டிமன்றம்ல, மருத்துவரை பார்க்க வேண்டும். என்னங்க டொரு ஜோக்கு எனக்கு சிரிப்பு வரல சார். அவர் எனக்கு வரலாமா, போயிட்டு வாங்கன்னுவார். படுத்து மறுபடியும் என்ன சரி சந்தேகப்பட்டுட்டே இருக்கான்னு சொல்லி சைலண்டில் போட்டு சார்ஜ் போட்டேன். போனேன். 1:30 மணி இருக்கு. கிளுக்குண்டு லைட் எரிஞ்சிருக்கு. மறுபடியும் அந்த அம்மா எழுப்பியிருக்கு. என்ன மறுபடியும் சைலண்டில் போட்டாப்புல விட்டுருவாளோ? ஏன்னா அவள் வேறு 50 புல்லுன்னு பதிஞ்சிருக்கா. சார்ஜ் போட்டேன், பேட்ரி புல்லுன்னு வருதுடி. ஏன்டி சனியம் முடிச்ச என் உசுரை வாங்கி தொலைகிற. சார் வெளியே போய் வர்ற ஆண்களுக்கு ஒரு சின்ன மன திருப்தி விழா சார். வாங்க போங்க நல்லா இருக்கேன். அன்னைக்குள்ளே பெண்களை தான் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி யாரும் சொல்ல. ஏன்னா இருக்கிற 5 பெண்கள் இழந்துட்டு நாங்கள் பட்டிமன்றம் எங்கே போய் நடத்த முடியும்? உங்களை குறை சொல்லிட்டு உங்களை அப்படி தாசா பண்ணி கொண்டு வரணும். நடுவர்கள் நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர். நாங்கள் மரத்தில் உட்காந்துருப்போம், இங்கே மைக்கு போட்டு உட்காந்துருக்கோம். அப்படி சாசுக்காக போகணும். பார்த்தீங்களா? அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் சார். நம்பர் 1 ஜோக்ஸ். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாலி மாற்றுவாங்க. அப்படி மீனாட்சி உங்களுக்கு பக்கத்தில் தாலி, புது தாலி மாற்றுறப்ப மனசு உறுத்து ஒவ்வொரு லேடிஸுக்கு. அந்த 3 நிமிஷம் அந்த கயிறை, புது கயிறில் அந்த தாலி சொறி மாற்றுறப்ப, தாலி மாற்றுறப்ப அன்னைக்கு தாய் குளங்களுக்கு மனசு உறுத்தும். நேற்று ஒரு அம்மா படுத்து இருக்கும்போது கழுத்தில் உறுத்துன்னு தாலியை கட்டி ஆணியில் எரிஞ்சிட்டு அது வாட்டு படுத்து. இது வேறு கழுதுங்க சரட்டு அரிச்சிக்கிட்டு சண்முகத்துக்கு இவனுக்கெல்லாம் தாலி ஒரு காடு, அவனே ஒரு காடு. அவன் வீட்டுக்காரருக்கு வசவு. அவன் தாலியை கட்டி பாவான் அவன் பாட்டுக்கு. அன்னைக்கு அப்படி தாலி கட்டினாங்க. 3 முடிச்சு பிரச்சனை. இன்னைக்கு கேமராமேன் அப்படி இருங்க, வீடியோக்காரு அப்படி இருந்தே, அப்படியே கட்டுங்க, அப்படியே கட்டுங்க, அப்படியே போடுங்க, அப்படியே முடிச்சு போடுங்க. திரும்பி பார்க்குறேன் 400 முடிச்சு சடையை விட நீளமாக தொங்கு. வீடியோக்காரு அப்படி இருந்தால் கட்டிக்கிட்டே இருப்பேன். என்னங்க சடையை விட 2 முழம் பின்னாடி ஒரு மிதிச்சு அந்த அம்மா கீழே விழுது மட்டமலா. வாழ்க்கை தொடங்கும் போதே டென்ஷன் ஆரம்பிக்கும் சார் சிலருக்கு. பார்த்துறீங்களா? தொடங்கும் போதே விஷயம் தெரியுமாங்க? என்ன நம்மளுக்கு காரைக்குடி கந்தசாமின்றவர், அவர் தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆமாம், நேற்று ஏதோ லாரி இடித்து 3 மணிக்கு இறந்து போயிட்டார். பண்ண பாவம் சும்மா இருக்கு மாட்டி. இது ஒரு பழைய ஜோக்கு தான். ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறமேனு தூசிட்டு சொன்னேன். எடுக்குதான்னு பார்த்துட்டு வெளியூரில் போய் நான் பேசுகிறேக்கு. இங்கேயே எடுக்காமல் போச்சுன்னா வெளியவே 3 அடி குழி தோண்டி அதை போச்சுட்டு கிளம்பிட வேண்டிய. யாரும்மா தனியா? அம்மா
எங்கள் பட்டிமன்றத்துக்கு ஒரு ஆள் இவ்வளவு குளியும் சிரிக்கிறாளா, எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. இதான் சார் வேணும் சார். சிந்தனைகள், கருத்துக்கள். இங்கே பேராசிரியர்லாம் இருக்கீங்க, பெரிய கல்வியாளர் இருக்கீங்க, நீங்கள் சிந்திக்காத சிந்திப்பா. நான் புதுசாக சொல்ல போகிறேன். சிந்தனைலாம் இருக்கட்டும், இங்கே போனால் ஒரு 10 நிமிஷம் மகிழ்ச்சியாக இருப்போம்மா அப்படின்றக்காக தான் அவர் துரைச்சாமி ஐயா அவர்கள் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 70 பட்டிமன்றம். நாங்கள் ஒரு அப்படியே அப்பா எத்தனை பேர் கொண்டிருப்பாங்க இவங்க அப்படி நினைக்கிறேன் எல்லா ஊர்களையும். இன்றைக்கி இந்த மரியாதைக்குரிய ஊரில் நாங்கள் இன்றைக்கி தொடங்கியிருந்தோம். இப்போ நிறைவாக வாழ்க்கை ஜாலிதான் என்று சொல்லி அன்புக்குரிய பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள், ஏன்னா பேரையுமே மறந்து வருவேன், கீழே வந்து ரவிக்குமார் அந்த இது இல்லாமல் பேரெல்லாமல் பிட்டடிப்பாங்க. ஏன்னா கேமரா கழட்டிட்டு கிளம்பிட்டேனே அவ்வளோதானா, போதும்டா உங்கள் பட்டிமன்றத்துக்கு ஒரு கேமரா, என்னத்த பேச போகிறீங்க, அதே ஜோக்கோ உங்களுக்கு எதுக்கு 2 கேமரா. நடுவர் அவர்களே, அதான் வந்துட்டு இல்லை, நான் வந்து வராமே நடுவர் இல்லாமல் ஒரு பட்டிமன்றம். ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் சார் ஒரு கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையும் ஒன்று. புரிஞ்சவங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருக்கு. இந்த கல்யாண மண்டபத்தில் கடைசியில் சாப்பிட்றவன் நிலைமையை பார்த்தீங்கன்னா தெரியும். கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, தீஞ்ச பாயாசம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, டைம் மீடியாஸ் நடத்தக்கூடிய அற்புதமான இந்த கோடை சிறப்பு பட்டிமன்றத்தில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவு கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வணக்கங்களை சொல்லி, ஒரு நடுவர் பேசி ரசிகர்கள் சிரித்து மகிழ்ந்தால் அவர் சிறந்த நடுவர். ஒரு நடுவர் பேசி உடன் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே நிகழ்காலத்தை மறந்து சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தலை சிறந்த நடுவர். அண்மை அண்ணன், உலகத் தமிழர்களின் உவகை சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை உங்கள் கைதட்டலோடு தெரிவித்து கொண்டு, நடுவர் அவர்களே, மேலை நாட்டிலே இங்கிலாந்தில் பிறந்த சார்லி சாப்ளின் அடிக்கடி ஒரு வார்த்தையை மேடைகளில் பேசுகிற போதெல்லாம் சொல்லுவாராம், நீங்கள் சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்வார்கள். எல்லோருக்கும் பிடிக்குமாறு சிரிக்க சிரிக்க பேசுகிற அன்பு அண்ணனை உண்மையாகவே கொங்கு மண்டலம் வரவேற்கிறது. ஒரு கைதட்டல் கொடுங்க. அவங்க 2 பேருக்கு என்னென்ன பிரச்சனை? அவருக்கு வந்து நேர் கல்லடப்பு இருக்கு, கொஞ்சம் கிட்னி கல்லடப்பு இருக்கு, சரி, நீர்க்கடுப்பு கொஞ்சம் ஒரு 3 மாசமா. ஒருத்தருக்கு கல்லடப்பு, ஒருத்தருக்கு இந்த பிள்ளைக்கு 2ம் சேர்த்து இருக்கு. அதான் நடுவர் அவர்களே, கவலைகளுக்கான காரணங்களை தேடி வாழ்வதா வாழ்க்கை? கவலைகளுக்கான காரணங்களை தேடி வாழ்வதா வாழ்க்கை? எத்தனை கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை பற்றி எண்ணாமல் அடுத்த நிமிடம் மகிழ்ச்சியை பற்றி எண்ணி வாழ்வது தாங்க சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்படி வாழ்பவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாழ்க்கை ஒருபோதும் போலியான வாழ்க்கையாக இருக்காது, என்றென்றைக்கும் ஜாலியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, இந்த மனைவியினால் எவ்வளவு பிரச்சனை, அண்டாட்டிக்கா பொண்டாட்டிக்கா என்னென்னவோ ரைமிங், அதை விட அவரை மறக்கவே மாட்டேன்னு. இன்னைக்கு வெட்டிங்கை பார்க்கும் போதெல்லாம் வெல்டிங் தானே ஞாபகம் வரும். யோசிச்சு பாருங்க, அந்த பிணைப்பு இந்த பிணைப்பு ஏதோ சொல்லி அவருக்கு பட்டிமன்றம் பேசின ஆனந்தத்தை விட 13 வருஷமாக சொல்ல வேண்டியது இங்கே வந்து சொல்லிட்டேமேன்ட்டு ஒரு ஆனந்தம். வேறு எங்கேயும் சொல்ல முடியும்? நானே பெருக்கேன் சார், நீங்கள் பேராசிரியர் இருக்கோம், மேடையில் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு 30 விருது கொடுத்துருக்காங்க. நகைச்சுவை குறிச்சில் என்னென்னமோ, எனக்கு நகைச்சுவை குறிச்சிலுக்கு மீனிங் தெரியல, நியூசிலாந்தில் கொடுத்தாங்க. இவ்வளோ விருது வாங்கியிருக்கான். வீட்டில் வாயை மூடுங்க, உங்களுக்கா என்ன தெரியும், 30 விருது வாங்கினவங்களுக்கு தெரியாமல் போச்சு. பார்த்து இது மாதிரி தான் வீட்டில். நடுவர் அவர்களே, உலகமே நம்ம பேச்சை கேட்டாலும் வீட்டம்மா பேச்சை நாம் கேட்குறதுலையும் ஒரு சுகம் இருக்குங்க, இல்லாமையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி துப்புக்கிட்டு நான் வாழ முடியாது சார். வீட்டு சும்மா சொல்லிட்டு ஒரு சுகம் இருக்கும். நீங்கள் சுகமாக இருந்துட்டு போகிறீங்க, நாங்கள் சுகமெல்லாம் கூட இருந்துட்டு போகிறோம். இதை நாங்கள் வம்பா இருக்குது. நடுவர் அவர்களே, பைக் ஓட்டுற ஆள் தான் பிடிக்கும்னு வாழ்ந்த பிள்ளைகள்லாம் ஒரு காலம், இப்போ பாத்திரம் கழுவுனாவே போதும்னு செலக்ட் பண்ணுற பிள்ளைங்க இந்த காலத்துக்கு வந்துட்டாங்க.
யோசிச்சு பாருங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து நீங்கள் எங்கள் ஈரோட்டில் ஒரு விசித்திரமான கேஸ் வந்துச்சுன்னே. நீதிபதிட்ட அந்த அம்மாவே போய் மனு கொடுத்தாங்க. வக்கீலை வச்சு தானே மனு போடுவாங்க, அவங்களே கொடுத்தாங்க. என் வீட்டுக்காரு 10 வருஷமாக என்கிட்ட பேசுறதில்ல, பார்த்து ஏதாவது ஒன்று கேஸ் இது பண்ணுங்கன்னா. இது கேஸாக ஃபைல் பண்ண வேண்டாமா? கோர்ட் டைம் முடிஞ்ச உடனே 4:30 மணிக்கு எனக்கு ஒரு சேம்பர் இருக்குது, ஜட்ஜு சேம்பர் இருக்குது, அங்கே உங்கள் வீட்டுக்காரை அழைச்சிட்டு வந்துருங்கண்ணா. இந்த அம்மா அழைச்சிட்டு போனாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, உங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் பேசுகிறேன்னு அவர் பேசினேன். 10 வருஷமாக மனைவியிட்ட பேசாமல் இருக்கலாமா? நம்மால் ஜட்ஜுக்கிட்டேயே பேசலை. 10 வருஷமாக மனைவியிட்ட பேசாமல் இருக்கிறதா ஐயா அப்படின்னார். மறுபடியும் பேசலை. ஒருவேளை காது சரியாக கேட்கலையோன்னு ஜட்ஜு வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறார். 10 வருஷமாக மனைவியிட்ட பேசாமல் இருக்கலாமா? இப்போ நம்மால் கேட்டார், ஐயா என்ன கேட்டீங்கன்னார். பொண்டாட்டிகிட்ட 10 வருஷமாக பேசாமல் இருக்கலாமான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சிம்பிளாக சொன்னார், ஐயா அவன் நிறுத்தினா தானே சார் நான் பேசுகிறக்குன்னு. நான் கேட்குற நடுவர் அவர்களே, இருந்தாலும் 10 வருஷமாக இருந்தாலும் ஜாலியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த தீர்ப்பை நான் ஆகஸ்ட் 7 ஒத்தி வைக்கிறேன் சார். அவ்வளவு அத்தனை குற்றச்சாட்டுகள். நடுவர் அவர்களே, தாத்தா வயதில் சிலர் இருக்கிறார்கள் இந்த மன்றத்தில், பார்வையாளர்களா கேட்டு பாருங்கள். இப்போ ஜூன் 4 பள்ளிக்கூடம் திறந்துருச்சு. குடும்ப வாழ்க்கைங்கிறது ஜாலியாக போலியாங்கிறக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்ன நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி பள்ளிக்கு நான் விடுப்பு எடுத்துகிட்டு தான் நான் வந்திருக்கேன். இந்த 4 எல்லாரும் வகுப்புக்கு போயிட்டாங்கன்னு இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 2nd ஸ்டாண்டர்டு போக வேண்டிய பையன் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 2nd ஸ்டாண்டர்டுக்கு போகல, 1st ஸ்டாண்டர்டு கிளாஸையே பார்க்குறான். 1st ஸ்டாண்டர்டு கிளாஸையே பார்க்குறான். தம்பி உன் வகுப்பு அங்கே இருக்குடா தங்கம், நீயே இங்கே நிற்கிறேன்ன. பாவம் டீச்சர்னா. எதுக்குடா பாவம்ங்கிற? கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் சார் அப்படின்னா. யாரான்னு? டீச்சர் தான். ஏன்? நான் படித்து பாஸ் பண்ணி 2nd ஸ்டாண்டர்ட் போயிட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் பாவம் 1st ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குன்னா. யோசிச்சு நடுவர் அவர்களே, இதை போய் நம்ம இதாக எடுத்துக்க முடியுமா? ஜாலி சார் நான் கேட்குறேன். அதான் நீங்கள் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சிட்டீங்களா, பார்த்தீங்களா? அவர் தெரியுது இது நகைச்சுவை அப்படின்னு. நடுவர் அவர்களே, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்குன்னு கவிஞர் பாடினாருங்க. சின்ன சின்ன அன்பில் தாங்க இந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியே குடியிருக்கிறது. நடுவர் அவர்களே, தாத்தாக்கள் வந்திருக்காங்க, தாத்தா பாட்டிகள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதே ஒரு தனி அனுபவங்க. தாத்தா சொன்னார், கண்ணு அந்த ஸ்கூல் பேக்கை கொடு, தாத்தா வாங்கிக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த லஞ்ச் பேக்கையாவது கொடு, நான் வாங்கிட்டு போகிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எதுக்கு வயசான காலத்தில் உனக்கு கஷ்டம். இந்த வாட்டர் பேக்காவது கொடு. வேணாம் தாத்தா. அட அந்த லஞ்ச் பாக்ஸு வேண்டாம், சரி கொஞ்சம் அந்த இதாவது கொடு, சாப்பிட்ற அந்த தின்பண்டமெல்லாம் வச்சுருப்பேன், அதையாவது. எதுவுமே வேண்டாம், என்ன தான் பண்ணட்டும், என்னையே தூக்கி தாத்தா. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, பேரனையோ பேத்தியையோ சுமக்கின்ற போது ஒரு தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அவர்கள் ஒருபோதும் சுமையாக தெரிவதில்லை. தங்கள் வாழ்க்கையின் நித்தம் சுகங்களின் அடையாளங்களாகத்தான் தெரிகிறார்கள்னா இந்த வாழ்க்கை எப்படி நடுவர் அவர்களே போலியான வாழ்க்கையாக இருக்க முடியும்? நீங்கள் போலிகள்ங்கிறது வரும் போகும், ஜாலி என்னைக்கு நம்ம கூட நிலையாக இருக்கிறது தான் நடுவர் அவர்களே வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும். இத்தனை கல்லூரி பிள்ளைகளும் சிலர் இருக்காங்க இந்த மன்றத்தில். நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் இந்த அவையில் கூடியிருக்கிற இந்த மக்கள்கிட்டையும் நான் கேட்குறேன், இங்கே கூடியிருக்கிற பெண் பிள்ளைகள், குறிப்பாக ஒரு கைதட்டல் கொடுங்க, பெண் பிள்ளைகள் கல்லூரியில் இருக்கவங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய அரசர் வீட்டு பிள்ளைகள் கிடையாதுங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்கள், அவங்க அப்பாக்கள் யாருமே பெரிய மகாராஜாக்கள் ராஜாக்கள் கிடையாது. ஆனால் அத்தனை பேரையும் அவங்க அப்பா இளவரசிகளாகத்தான் வளர்த்திருப்பார்கள். அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படி நடுவர் அவர்களே போலியாக இருக்கும்? அதுவும் நீங்கள் இந்த குழந்தையாக இருக்கும்போது சின்ன வயசில் அந்த குழந்தை சமைக்கும், சரி இருக்காது, அது சமையலாகவே இருக்காது. ஆனால் வளர்ந்த பிறகும் சில குழந்தைகள் சமைக்கிறது நல்லா இருக்காது. ஆனால் தான் சமைத்ததை சூப்பராக இருக்குடா தங்கம்னு உண்டு மகிழ்ந்து பாராட்டுகிற ஒரே ஜீவன் அவரவர்களுடைய அப்பாக்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பாராட்டு என்கிற பொய்யில் கூட வாழ்க்கை எவ்வளவு ஜாலியாக பயணப்படுது தெரியுமா நடுவர் அவர்களே? நீங்கள் இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு கல்லூரி வாய்ப்பு முடித்த பிறகு ஒரு நல்ல நிறுவனத்தில் பிளேஸ்மெண்ட் ஆகணுங்கிறது தான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். ஒரு இளைஞன் வேலைக்கு போனால் காலையில் 6 மணிக்கே கிளம்பி போயிட்டான், சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். அப்பா கேட்டார், இந்த வேலையாவது கிடைக்குமாப்பா?
அக்கா கேட்டா முதல் மாத சம்பளத்தில் எனக்கு ஒரு செட் சுடிதார் வாங்கி கொடுன்னா. தம்பி கேட்டாண்ணே எனக்கு இந்த அத்லெட்டிக்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்று வேணும், எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்குறியா? இப்படி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடித்தமானதை கேட்டார்கள். சமையல் கட்டிலிருந்து தாயினுடைய குரல் மட்டும் கேட்டது. என்ன தெரியுங்களா? காலையில் 6 மணிக்கே போனையே சாமி, ஏதாவது சாப்பிட்டியா, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்குற நடுவர் அவர்களே, இந்த வார்த்தை, இந்த வாழ்க்கை எப்படி ஒருபோதும் போலியாக இருக்கும்? இதையெல்லாம் தெரியாதவங்க, அனுபவிக்காதவங்க தான் வந்து இந்த வாழ்க்கை போலி போலின்னு பேச முடியும். அனுபவித்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாழ்க்கை ஒருபோதும் போலி கிடையாதுங்க. ஜாலி நடுவர் அவர்களே. இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் சோகம் தீர்க்கும் மருந்துன்னு இந்த போலின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒன்று மதுவை தேடுவார்கள், இல்லை என்றால் மருந்துகளை தேடுவார்கள். நான் கேட்குறேங்க, போலிங்கிறதுக்கு அது தேவையில்லை. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கக்கூடிய மருந்து, கவலையை தீர்க்கக்கூடிய மருந்து மதுவிடமோ வேற மருந்துகளிடமோ கிடையாதுங்க. குழந்தைகளுடனான 5 நிமிட உரையாடலில் இருக்கிறதுங்க. நம்ம சோகத்தை தாண்டி போடுகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுறது. அண்ணன் சொன்னார் பாருங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணுமா, ஒன்று குழந்தையா இருங்க, இல்லை என்றால் குழந்தைகளோடு இருங்கள். நிறைவாக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இல்லை என்றால் வாழ்நாளின் நிறைவு வரை குழந்தைத்தன்மையோடு இருங்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்னு அண்ணன் சொன்னார் பாருங்க. இதுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே சொல், எவ்வளவு மகிழ்ச்சிங்க நான் கேட்குறேன், எவ்வளவு பெருமை நான் கேட்குறேன். இதெல்லாம் கிடையாது வாழ்க்கையில், எல்லாமே நான். நடுவர் அவர்களே, உங்கள் இனிய அன்பு சகோதரர் வடுகப்பட்டி தந்த நம்முடைய அருமை கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் ரொம்ப அழகாக சொன்னார். குழந்தைகள் இந்த சிரிப்பு சத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். 1000 பள்ளத்தாக்குகள் முழுவதும் பூக்கள் பூத்திருந்தாலும் அதைவிட பேரழகு என்ன தெரியுமா? அந்த பூக்கள் ஒருபோதும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கு ஈடாகாதுன்னார். ஒருபோதும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கு ஈடாகாதுன்னார். இந்த வாழ்க்கை ஜாலியாக போலியாங்க. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, ஒரு 80-90 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டியிருந்தார் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன், வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருண்ணே. என்ன சார் எதாவது? இல்லை சார், சும்மா ரொம்ப ஒரு 5 வருஷம் ஆச்சே, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பெயிண்ட் பண்ணுறேன்னு. ஹாலுக்குள்ளே போய் வாங்க கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்கள், பெயிண்டிங் கலர்லாம் நல்லா இருக்கான்னார். உள்ளே போய் பார்த்தாங்க, இந்த ஹால் இருக்கிற இடத்துல அந்த ஸ்கிரிப்லிங்ஸ் கிறுக்கல்கள் இருக்குது, பென்சிலில் கிரையான்ஸில் கிறுக்குனது அப்படியே இருக்குது. சார் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிட்டீங்க, இதையும் பெயிண்ட் பண்ணல சார். 5 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் விட்டு தான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன ஒரு 50,000 ரூபா ஆகுமா, இதையும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஆனால் 5 கோடி கொடுத்தாலும் இந்த கிறுக்கல்களை மீண்டாலும் என்னாலும் பெற முடியாதுன்னார். எப்படிங்க? என்ன, என் குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அவள் எழுதின கிறுக்கல்கள் சார், மீண்டும் இதை என்னால் பெற முடியாதுன்னா. வாழ்க்கையில் நடுவர் அவர்களே, நினைவுகளே பொக்கிஷம். கைதட்டல் கொடுங்க. நினைவுகளே பொக்கிஷம். இப்படியெல்லாம் வாழ்ந்த பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு நாள் நினச்சி பார்க்குறதே வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு ஜாலியான சுகம்னா. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஏதோ தானம் செய்தது குறித்தெல்லாம் சொன்னார்கள், அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு. தன் தகப்பன் நலமுடன் வாழ்வதற்காக அண்மையில் ஒரு மகள் கிட்னியவே தானம் செய்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கை எப்படிங்க ஒரு போலியான வாழ்க்கையாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே? இன்னும் சொல்லனா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எங்கள் அன்பு சகோதரி சொன்னாங்க, மனைவி கணவனுக்காக ஒரு கவிதை எழுதினால் அந்த கவிதை ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் ஆனந்த விகடன் இதழில் மிகச்சிறப்பான ஒரு படைப்பாக வெளிவந்தது. அந்த கவிதையை மட்டும் இந்த மன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன், தீர்ப்பு உங்களிடம் இருந்து வரும் என்கிற நம்பிக்கையில். மனைவி கணவனுக்காக ஒரு கவிதை எழுதுகிறாள். அந்த கவிதையை மட்டும் கேளுங்க, வாழ்க்கை ஜாலியா போலியான்னு பாருங்க. அரைகுறை சமையலுடன் நான், அரைகுறை சமையலுடன் நான். எத்தனைங்க? 10-15 வருஷம் கழிச்ச பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னும் சமையலில் ஃபுல்ஃபில் ஆகலை. அரைகுறை சமையலுடன் நான், அதையும் ரசித்து உண்ணும் நீ, அதையும் ரசித்து உண்ணும் நீ. கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் சண்டை நிறைய கொஞ்சல், கொஞ்சம் சண்டை நிறைய கொஞ்சல். உனது சாயலில் ஒரு ஆண் பிள்ளை, எனது சாயலில் ஒரு பெண் பிள்ளை. உனது சாயலில் ஒரு ஆண் பிள்ளை, எனது சாயலில் ஒரு பெண் பிள்ளை. 3ஆம் பிள்ளையாய் நீ, 3ஆம் பிள்ளையாய் நீ. சொல்லுகிறாள், வார விடுமுறையில் சுற்றுலா, வார விடுமுறையில் சுற்றுலா, பண்டிகை நாட்களில் பெற்றோரின் வருகை, பண்டிகை நாட்களில் பெற்றோரின் வருகை, வீட்டையே நிறைக்கும் நம் அன்பு, வீட்டையே நிறைக்கும் நம் அன்பு. நம்மை சுற்றிலும் நம் பிள்ளைகளின் குரல், நம்மை சுற்றிலும் நம் பிள்ளைகளின் குரல். இப்படியே காதலுடனும் கலகலப்புடனும் நகரட்டும் நம் வாழ்க்கை, இப்படியே காதலுடனும் கலகலப்புடனும் நகரட்டும் நம் வாழ்க்கை என்று சொன்னார் நடுவர் அவர்களே. கோவில்களில் சென்று வேண்டுகிறோம், ஏதேனும் வரம் தா கடவுளே என்று. வாழ்வென்பதே வரம்தானே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
இப்போ எல்லாம் பேசிட்டாங்க, நான் என்னத்தினே புதுசாக பேச போகிறேன், எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் மெமரி கார்டில் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுனால 2 நகைச்சுவை செஞ்சுட்டு, ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசுவார், அமைதியாகவும் பேசுவார், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுவார் 5 நிமிஷம். இன்றைக்கி எல்லாருக்கும் தேவைப்படுது. இந்த காலை பொழுது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக அமைஞ்சா என்னன்றது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அமைஞ்சது. காரணம், நல்ல ரசிகர்கள் அமைஞ்சிட்டாலே பேச்சாளருக்கு எப்போவுமே ஒரு ஆனந்தம். அது சில மேடையில் அமையாது. ஏதாவது நாங்கள் தொடங்கினால கொஞ்சம் டைம் டிலே ஏதாவது இருந்துச்சா வந்தாங்க, உட்கார சொன்னாங்க. அன்றைக்கி 2.25 அடி நீளத்தில் ஒரு ஆள் சால்வையை கொண்டு வந்தார். நாங்கள் கேட்கவே இல்லை. பட்டார்னு உதறினார். குனிஞ்சிக்கிட்டே இருந்தேன் போட போகிறாருன்னு. அந்த சால்வைக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு பொத்திட்டு சால்வை அவர் கொண்டு போயிட்டார். ஊருக்காரன் பூரா என்கிட்ட நியூஸ் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் பக்கத்தில். அது விழா கிடையாது. சொன்னாங்க பார்த்தீங்களா, என் பையன் 90 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு, அந்த கிறுக்கள் அது எனக்கு கிடைக்காது சார். அவனை பெரியவனாகும்போது நீ பாரு எப்படி கிறுக்கிருக்கேன்னு பாருடா. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள், இதெல்லாம் ரசிக்கணுமே வழியே கோவப்படக்கூடாது. ரவீந்திரநாத் தாகூர் பரிசு வாங்க மேடைக்கு போகும்போது ஒரு குழந்தை ஒரு அம்மா அடிக்கும்போது, எனக்கு கவிதைக்கு பரிசு கொடுக்குறாங்க நம்ம போலம்மா, குழந்தை அடிக்காது, குழந்தை அடியாது, அதுவே ஒரு கவிதை தான். குழந்தைகள் வைரம், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள். நீங்கள் அவங்கெல்லாம் குழந்தைகள் சுயம்பு. நம்ம இருந்த வேறு, இன்றைக்கி இருக்க பசங்களாம் பாருங்களேன், நம்மளாம் 5 கொஸ்டின் கொடுத்து 3க்கு ஆன்சர் எழுதுனா முழிப்போம். இப்போ 5 நிமிஷம் எழுதி